இந்த பாவமானது எனக்குள்ளே நிலைத்திருக்கிற போது எப்படி மரணத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வாட் இஸ் த வே ஆஃப் டெத், இந்த மரணத்தின் வலினா என்ன, வலிகள், வலினா பெயின் இல்லை, இந்த வே, இந்த பாத் அப்படி சொல்கிறது, இந்த பாதை அப்படி சொல்லுவோம்ல, இந்த மரணத்து ஊடாய் நம்மளை நடத்தி போகிற பாதைகள் என்ன, இதுக்கு நாம் உட்படாமல் எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. எனவே எல்லாரும் எடுத்துக்கோங்க, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தின் பக்கமாய் நீங்கள் வேதத்தை திருப்பி அதை ஒருவர் மைக் வச்சிருக்கிறவங்க அதில் வாசிங்க. 2:16-17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஆமென். இங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்த இதுவரையிலும் பார்த்திருக்க 4 தலைப்புக்குமே இந்த ஆதியாகமத்தையும் அடிப்படையாக வச்சு தான் பார்த்துட்டே வர்றோம். ஏன் அப்படின்னா அங்கே தான் இந்த வீழ்ச்சி எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறத அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்போ இந்த வீழ்ச்சியின் போது சில காரியங்கள் நேற்றைய தினத்தில் நம்ம பார்க்கும்போது பார்த்தோம். ஆண்டவர் முதல்ல அந்த சர்ப்பத்தை சபித்தார், 2வது ஏவாளை சபித்தால், 3வது ஆதாமின் நிமித்தம் அவன் அந்த பூமியை கர்த்தர் என்ன பண்ணாரு, சபித்தார். ஆதாமை சபிச்சாரா? ஆதாமா என்ன சபிச்சார்? ஆதாமுக்கு ஒரு சாபம் என்னன்னா, நீ வேதனையோட என்ன பண்ணுவ, இதன் பலனை புசிப்ப, அவ்வளவுதான். பட் அவர் சபிச்சது எதை? இந்த பூமியை, நிலத்தை, பயிரிடக்கூடிய காரியங்களை சபித்தார். அதனால இவனுக்கு வேதனை வறுமை வழி இவனை டைரக்டா என்ன பண்ணல, சபிக்கல. ஏவாளுக்கு சொல்லும் போது நீ வேதனையோட என்ன பண்ணுவா, பிள்ளை பெறுவாய் அப்படின்னு சொன்னார். உன் ஆசை உன் புருஷனை பற்றி கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சபிச்சார். ஆனா ஆதாமுக்கு சொல்லும் போது எப்படி சொல்லல, நேரடியாய் அவர் அப்படி சபிக்கிற வேலையை செய்யல. அவர் எப்படி சபிச்சார் அப்படின்னா, அவன் நிமித்தம் அவன் ஏவாளினுடைய வார்த்தையை கேட்டு, உன் மனைவி சொன்ன வார்த்தையை கேட்டு நீ என்ன பண்ணுன, புசிக்க வேண்டாம் என்று புசித்தபடியினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அந்த பூமியிலிருந்து வர்ற பலனை நீ என்ன பண்ணுவ, புசிப்பாய் அப்படி சொன்னார். இப்படி சொல்லிட்டு அப்படியே கடந்து வர்றார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். புரியுதா? இந்த கட்டளையை ஆதாமுக்கிட்ட ஆண்டவர் சொல்லியிருந்தாரு. இப்போ ஆதாம நேரடியாக பறித்து சாப்பிடாட்டியும் அங்கே சொல்லப்பட்டிருந்தது என்னன்னா, இந்த கனியை நீ சாப்பிட வேண்டாம். சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் இந்த படைக்கப்பட்ட பொருள்லாம் சொல்லும்போது சில பேர் சொல்லுவாங்க, அது படைக்கலைங்க, அது நாங்கள் வாங்கி என்ன பண்ணலை, அதை செய்யலை, இது நிமித்தம் நாங்கள் இதை கொடுக்குறோம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களும் இந்த காரியத்தை என்ன பண்ணுறாங்க, கொடுக்கிற வேலையை செய்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, அவங்களுடைய பாரம்பரியம், அவங்களுடைய காரியம். இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பூஜை கொண்டாடின மற்ற காரியங்கள் எல்லாவற்றிலையும் ஒவ்வொருவரும் உடன்பட்டு இருக்கிற காரியங்கள்ல இருக்கு. ஏன் அப்படின்னா, நேரடியாகவோ மறைமுகமாகவோ கர்த்தருடைய கட்டளையை என்ன பண்ணக்கூடாது, மீறக்கூடாது. ஆமே. இது எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுக்குள்ள சாபங்களை கொண்டு வரும். சில நேரங்களில் நேரடியாகவே கட்டளையை மீறுவோம், சில நேரங்களில் மறைமுகமாய் நம்ம அறியாமையினால கூட என்ன பண்ணுவோம், கட்டளைகளை மீறுகிற காரியங்களை செய்வோம். அதனால தான் ஆண்டவர் தெளிவாக சொல்லும்போது சொல்றாரு, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா என்ன பண்ணணும்,
இருக்கணும். பைபிள் நம்மளுக்கு சொல்லும்போது நீ ஜாக்கிரதை உள்ளவனாயிரு அப்படி தானே சொல்லுது. ஆமென். நீ எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதை உள்ளவனாயிரு அப்படி சொல்லிடு. இந்த காரியங்களில் நம்ம கவனமாக சில காரியங்களை செய்யணும். அதனால தான் இங்கே சொல்லும்போது சொன்னார், ஆண்டவர் இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரும்போது அங்கே சொன்னார், நீ சாகாதபடிக்கு நீ சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் அப்படி சொல்லியிருக்கு. அது எதுக்கு அப்படின்னா, அந்த கனியில் ஒரு கீழ்ப்படுகிற ஒரு காரியத்தை வைத்திருந்தார். அந்த கனியில் அவர் விஷத்தெல்லாம் வைக்கலை. அந்த கனியை நீ சாப்பிடும்போது நீ செத்து போயிடுவ அப்படின்னு, நீ தின்ன உடனே செத்து போயிடுவ அப்படிலாம் சொல்லலை. அந்த கனி ஒரு சாவுக்கு ஏதுவான கனி இல்லை. ஆனால் கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிறதற்காக கர்த்தர் வைத்திருந்த ஒரு டெஸ்ட்டு, அவ்வளோதான். அவர் உண்டாக்குற எந்த கனியும் கெட்ட கனிகள் இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில கனிகள் விஷ காய்கள் இருக்குது. ஆனால் அதுவே சில இடங்களில் மருந்துக்கு அந்த காயை தான் என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறார்கள். உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில காயெல்லாம் பார்த்தீங்கன்னா, அரளிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா விஷம், ஆனால் அதுவே மருந்துக்கு என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க. ஊமத்தங்காயின்னு சொல்லிட்டு, ஊமத்தங்காயின்னு ஒன்று இருக்கும், முள்ளாக இருக்கும், குட்டியாக. அந்த காய் பார்த்தீங்கன்னா விஷத்தன்மை உள்ளது. ஆனால் அதை மருந்துக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த மணலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கெல்லாம் அதை சித்த வைத்தியர்கள் மருந்துக்கு என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க. இன்னும் நிறையா இருக்குது, நிறைய காரியங்கள். நீங்கள் நேரடியாக தின்னீங்கன்னா செத்து போயிடுவீங்க. ஆனால் அதையே எடுத்து மருந்துக்கு பயன்படுத்துகிறாங்க. ஸோ அப்படி தான் கர்த்தர் இங்கே தோட்டத்தின் நடுவில் ஒரு விருட்சத்தை வைத்திருந்தார். நம்மளுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து ஆப்பிளை காட்டி காட்டி ஆப்பிள் மரம்னு காட்டி, இப்போ ஆப்பிள் தான் விளக்கப்பட்ட கனி போல் சில பிள்ளைகளுக்கு என்ன ஆயிடுச்சு, சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கெல்லாம் ஆப்பிளை பார்த்தாவே ஐயோ கடவுள் ஒதுக்கின பழம், இதை நான் தின்னுட்டா கடவுள் என்னை தோட்டத்தை விட்டு விரட்டினது மாதிரி என் குடும்பத்தை விட்டு விரட்டிடுவாரான்லாம் சில பிள்ளைகள் கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. அங்கே ஆப்பிள்னு எங்கேயுமே சொல்லலை. அது நாளடைவில் மனிதனுடைய கற்பனையில் வந்தது. அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம். இங்கே சொன்னது இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற ஒரு விருட்சம். இந்த விருட்சம் யாருக்கு தெரியும்னா, ஆதாமுக்கு தெரியும். அவன் ஏவாளுக்கும் அதை என்ன பண்ணியிருந்தான், சொல்லி வைத்திருந்தான். ஆமே. ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் ஒரு மனைவியாய் இருக்கிறவர்களுக்கு இது அறிவிக்கப்பட வேண்டும் என்பது வேதத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட காரியம். இப்போ பாருங்க, இங்கே ஒரு பாவம் வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே 2 விதமான சாவை குறித்து எழுதப்பட்டிருக்கு. இங்கே சாகவே சாவாய் அப்படி சொல்லியிருக்கு. இங்கே 2 வகையான மரணத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கு. ஒன்று ஆத்தும மரணம், இன்னொன்று சரீரத்தில் ஏற்பட போகிற மரணம். இந்த பாவம் எப்பொழுதும் எடுத்தவொடனே சரீர மரணத்துக்கு நம்மளை கொண்டு போகாது. எடுத்தவொடனே எந்த மரணத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னா, ஆத்துமாவின் மரணத்துக்கு அது கொண்டுட்டு போகும். இந்த ஆத்தும மரணத்துக்குள்ள இந்த கீழ்ப்படியாமையின் பாவம், இன்னும் நிறைய பாவங்கள் இருக்கு. அந்த பாவம் நம்மளை மரணத்துக்குள்ள கொண்டு போகும். பைபிளில் சொல்லும்போது சொல்லியிருக்கு, மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு அப்படி சொல்லப்பட்டிருக்கு. பாவத்தில் மரணத்துக்குன்னே இருக்கக்கூடிய சில பாவங்கள் என்ன இருக்கு. மன்னிக்கப்படக்கூடிய பாவங்களும் இருக்கு, மன்னிக்கப்படக்கூடாத பாவங்களும் என்ன இருக்கு அப்படின்னு பைபிள் எழுதுது. அப்ப மன்னிக்கிறவர்கிட்ட மன்னிக்கப்படாத சில பாவங்கள் இருக்கா அப்படின்னா இருக்கு. ஆமே, அல்லேலூயா. ஸோ அப்போ இந்த பாவம் எது என்னை மரணத்துக்குள்ள கொண்டு போகுது அப்படிங்கிறத இந்த அடிப்படையாய் கிறிஸ்தவர்கள் தெரிந்திருக்க வேண்டிய காரியம். ஆமே. இதை தெரிஞ்சுக்கிற போது தான் நாம் நிறைய காரியத்திலிருந்து விடுதலை ஆக முடியும். எனவே இந்த கீழ்ப்படிதலை சோதிப்பதற்கு ஆண்டவர் ஒரு முழு காரியங்களையும் அங்கே உள்ள வைத்து நம்மளுக்குள்ள மிகப்பெரிய ஒரு காரியத்தை சவாலாக என்ன பண்ணார், வைத்திருந்தார். இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆதாமுக்கு கர்த்தர் மேலே ஒரு பயம் இருந்ததுனால அவன் என்ன பண்ணலை, அந்த தோட்டத்தின் வழியாய் பல நாள் போயிருந்தாலும் அது அந்த பழத்தை புசிக்கிற வேலையை அவன் எடுத்து பறிக்கிற வேலையை என்ன பண்ணலை, அவன் செய்யலை. தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளையும் அவன் புசிக்கிற வேலையை செய்தாலும் அதை செய்யலை. ஆனால் ஏவாள் அப்படிங்கிறவ என்ன பண்ணான்னா, தோட்டத்தின் உள்ளே போனான். இது நம்மளுக்கு நல்லா தெரிந்தது, அதனால அதில் ரொம்ப சொல்ல போகிறதில்லை. இப்போ பாருங்களா, அங்கே இப்போ என்னன்னா, கண்களுக்கு கவர்ச்சியாய் இருக்கக்கூடிய
ஒரு பகுதிக்குள்ளே விழுந்து போகிற வேலையை ஏவாள் செய்கிறான். புரியுதா? ஒரு ஆண்கள் பெரும்பாலும் பார்வையினால விழுந்து போகிற ஒரு காரியத்தை வீழ்ச்சியின் லெவலில் இருக்கிறவங்க தான் செய்வாங்க. மற்றவங்க பார்வையினால விழுந்து போகிற காரியத்தை அவளை சீக்கிரம் செஞ்சிடப்பட மாட்டாங்க. ஆண்கள் எப்படின்னா ஏமாற்றப்படக்கூடிய விஷயத்துல தான் அவங்க தேவனுக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்க, நிறைய இடங்கள்ல பாவம் செய்கிறாங்க. இப்போ நான் 1-2 விதிவிலக்கு இருக்கே அப்படின்னா அது நம்ம அதை வேற மாதிரி தான் பார்க்கணும். எல்லா இடத்துலையுமே விதிவிலக்கு 1-2 இருக்கும். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆண்கள் விழுந்து போகிறதை பார்த்தீங்க அப்படின்னா ஏமாத்துறதின் மூலம்தான், ஏமாற்றப்படுகிறதின் மூலம்தான். இப்போ உதாரணத்துக்கு வஞ்சனை, ஏவாள் கொண்டு வந்த பழத்தை அவ சாப்பிடாம கொடுத்துருந்தான்னா அங்கே என்ன பண்ணியிருக்காது, அவன் சாப்பிட்ருக்க மாட்டான். அவன் அங்கே ஒரு டீச்சிங் பண்ணியிருப்பான். ஸோ தானும் சாப்பிட்டு அவளுக்கும் கொடுக்குற, சில நேரங்களில் இந்த விஷத்தை சாப்பிட்றவங்க, குடும்பமாக விஷத்தை சாப்பிட்றவங்க மாதிரி இந்த விஷயம் அவங்களுக்கு முன்னாடி, பிள்ளைகளுக்கு முன்னாடி அவங்களும் குடிப்பாங்க. அப்போ அவங்களும் எடுத்து என்ன பண்ணிடுவாங்க, பிள்ளைகளும் குடிச்சிட்டு ஒட்டுமொத்த குடும்பங்களாய் செத்து போகிறவங்க இருக்கிறாங்க. ஸோ இப்படி பல காரியங்கள் இருக்கிறது போல இந்த வீழ்ச்சியானது இருக்கு. ஆனால் ஏவாள் என்ன அப்படின்னா, அவள் ஒரு காரியங்களை பார்த்ததின் மூலமாய், ஒரு காரியத்தை கேட்டதின் மூலமாய் தேவனுடைய கட்டளைகளுக்கு விலகுகிற காரியத்தை செய்கிறாள். இப்போ பாருங்க, அப்போ வீழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு பெண்களுக்குள்ளே பார்க்கறது மூலமாகவும் கேட்கறது மூலமாகவும் ஈஸியாக வரும். அதனால தான் நான் குடும்பத்தை பற்றி பேசும்போது நிறையா சொல்லியிருக்கேன், ஆண்கள் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லா தகவல்களையும் நீங்கள் பெண்களிடத்தில் என்ன பண்ணக்கூடாது, கொண்டு போகக்கூடாது. நடந்த காரியத்தை அப்படியே நீங்கள் கொண்டு போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க ஈஸியாக அவங்க வஞ்சிக்கப்பட்டு போயிடுவாங்க. அந்த வார்த்தையினாலே கர்த்தருக்கு விரோதமாய் அவர்கள் பேசிடுவாங்க. அவங்க பார்க்கிறதும் அவங்க கேட்கிறதுலையும் கொஞ்சம் வீக்கான ஆட்கள். ஆமாம். அதனால பைபிள் சொல்லும்போது சொல்லியிருக்கு, பெண்கள் எப்படி படைச்சிருக்காராம், பலவீனமான பாண்டம். அப்படின்னா உடல்ல இல்லை, ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய பாடி ஸ்ட்ரக்சரில் இல்லை, மனசளவில் அவங்க எப்படிப்பட்டவங்க, பலவீனமானவர்கள். உடனே நடக்கணும், உடனே நடக்கலைன்னா அங்கே பிரச்சனை. இவங்க உடனே சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் சாகணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்க. அவன் சாகலை அப்படின்னா நீ எல்லாம் ஒரு ஆண்டவரா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நடக்கணும். இப்போ புரியுதா? இங்கே கர்த்தருடைய விருப்பம் என்ன அப்படிங்கிற காரியத்தை பேசவே மாட்டாங்க. அங்கே பேசுறது எதை பேசுவாங்க அப்படின்னா, தேவனுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய பகையின் காரியங்களை அவர்கள் அங்கே கொண்டு வருவாங்க. ஸோ எனவே நீங்கள் கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். என்னடா நம்மளை குற்றப்படுத்துகிறாரு அப்படின்னு நீங்கள் தப்பாக நினச்சிடக்கூடாது. குற்றப்படுத்துறதுக்காக இந்த காரியத்தை சொல்லலை. இந்த காரியம் இனி வருகிற நாட்களில் உங்கள் பார்வையையும் உங்கள் காதையும் உங்கள் கண்ணையும் உங்கள் காதையும் என்ன பண்ணணும், கொஞ்சம் கவனமாய் பயன்படுத்தணும். உங்கள் காதில் கேட்குற எல்லா காரியத்திற்கும் நீங்கள் உள்ளே கொண்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக பாதிக்கப்பட்டுருவீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை கேட்ட உடனே திரும்ப திரும்ப அதை பேசிகிட்டே இருப்பாங்க, ரிப்பீட்டடாக பேசிகிட்டே இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் கணவனுக்கோ அல்லது உங்கள் அப்பாவுக்கோ அந்த பெற்றோர்களுக்கோ என்ன ஆகும், இந்த காரியம் அது சிக்க வைக்கக்கூடிய ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். நீங்கள் இதையே பேசிக்கிட்டு இருந்தோன்னா அவங்க டக்குன்னு கோபமாய் என்ன பண்ணுவாங்க, அந்த குறிப்பிட்ட நபரை திட்டிடுறதோ அல்லது அவங்க மேலே ஆக்ஷன் பண்ண எடுக்கிறதையோ செஞ்சிருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. சொல்லுங்க, செய்யக்கூடாது. எனவே நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்படி கவனமாக இருக்கும்போது தான் இந்த பெரிய காரியத்திலிருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முதல்ல பைபிளில் சொல்லும்போது நம்மளுடைய ஆவிக்குரிய மரணத்தை குறித்து எழுதியிருக்கு. எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்களேன். எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அப்படி சொல்லுது. பைபிள் சொல்லுது மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அப்படி இருக்கு. எதுல மரிச்சவங்களா இருந்தாங்களா? பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்தவர்கள். அப்ப இவங்க பிசிக்கலா இவங்க என்ன பண்றாங்க, உயிரோட தான் இருக்கிறாங்க, நடமாடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, தன் குடும்ப வேலையை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க,
சொந்த அலுவல்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க ஆத்தும மரணத்துக்குட்பட்டவர்கள். இவங்கள் பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்தவர்களாயிருக்கிறார்கள் அப்படி சொல்லியிருக்கு. அங்கே நீங்கள் 5வது வசனத்தை படிங்களேன். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த, ஓகே, இப்ப நம்மை கிறிஸ்துவுடனே கூட என்ன பண்றாராம்? உயிர்ப்பிக்கிற வேலையை செய்கிறார். அப்ப ஆத்தும மரணத்துக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. ஆமே. ஆத்தும மரணத்திலிருந்து நம்மளை மீட்கிறதற்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அப்ப என் ஆத்துமா மரணத்துக்குள்ள இருக்குது அப்படின்னா, நான் ரொம்ப எளிமையாய் ஒரு செய்தியை கேட்டோன்னு பாதிக்கப்படுறேன் அப்படின்னா, என் ஆத்துமா என்ன பண்ணிருக்கு? மரிச்சு போயிருக்குது அப்படின்னு ஒரு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். கடைசி நாட்களில் இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களால் தாங்க முடியாத அளவுக்கு சில தகவல்களையும் சில செயல்களையும் சில சம்பவங்களையும் ஆண்டவர் அனுமதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகள் மூலம், உங்கள் கணவன் மூலம், உங்கள் மனைவியின் மூலம், உங்கள் குடும்பத்தார் மூலம், உங்கள் சொந்தக்காரங்க மூலம், உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள் மூலம், உங்கள் சபையார் மூலம், எங்கேருந்து வேணும்னாலும் இந்த பிரச்சனை வரலாம். ஆமே. அந்த பிரச்சனை வந்தால் நீங்கள் தாங்க மாட்டீங்க அப்படின்னு சாத்தானுக்கு தெரியக்கூடிய அளவில் இந்த சோதனையானது வரும். அப்படி வருகிற போது உங்கள் நிலைமை என்ன? பைபிள் சொல்லுது, சோதனையில் தப்பிக்கிறதற்குரிய பலத்தை அவர் தருகிறார். ஆமே. சோதனை அவர் தர்றதில்லை, சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளுகிறதற்கு. சோதனை எப்படியா வருது அப்படின்னா, அவன் தன் தன் சுய இச்சையினாலே சிக்கொண்டு அவன் என்ன பண்றானா, அவன் சோதிக்கப்படுகிறான். அந்த சோதனை அவனை பாவமா மாற்றி, அந்த பாவம் என்ன பண்ணுது? கற்பம் தரிக்கப்பட்டு பின்னாடி மரணத்தை என்ன பண்ணுது? ஒரு மனுஷனுக்குள்ள பிறப்பிக்கிற வேலையை செய்யுது அப்படி சொல்லியிருக்கு. அப்புறம் அவன் தன் தன் சுய இச்சையினாலே அப்படி சொல்லியிருக்கு. அப்ப இந்த பழத்தை பறித்து தின்ன காரியம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, சுய இச்சையினால வந்த காரியம். இந்த காரியம் எப்படி வரல அப்படின்னா, தேவன் நீ பறித்து தின்னு, அதன் மூலம் உன்னை நான் சபிப்பேன், உன்னை தோட்டத்தை விட்டு விரட்டுவேன் அப்படின்னு ஆண்டவர் உண்டாக்கல. சில பேர் சொல்லும்போது சொல்றாங்க, ஆண்டவர் சொன்னது மட்டும்தான் என் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை. நான் நினைக்கிறதும் சில நேரத்தில் நடக்கும். ஆமே. நாம எடுக்கிற முடிவும் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணும்? நடக்கும். ஏவாளை உண்டாக்கி, ஆதாம உண்டாக்கி, ஏவாளை உண்டாக்கி தோட்டத்தில் ஆண்டவர் வச்சார். ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, அங்கே ஒரு விருட்சத்தின் கனியை வச்சு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சிருந்தார். இந்த டெஸ்ட்டில் அங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டெஸ்ட்டில் ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களா அவ்வளவுதான். ஆமே. இதை திம்பாங்கிறதுக்காக அங்கே வைக்கலை, திங்கக்கூடாதுங்கிறதற்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? வச்சாரு. அதனால தான் அவர் அந்த காரியத்தை அங்கே சொல்லி கொடுத்தார். இதை புசிக்கிற நாளிலே நீ என்ன பண்ணுவ? சாகவே சாவாய் அப்படின்னு. இங்கே ஆதாம் அந்த முதல் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டார். அந்த தோட்டத்தின் வழியாய் போகிற போது, அந்த தோட்டத்தை பண்படுத்துகிற போது, தோட்டத்தை பக்குவப்படுத்துகிற போது, தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுகிற போது, களை பிடுங்கும் போதெல்லாம் அந்த பழம் ஆதாமை என்ன பண்ணலை? டிஸ்டர்ப் பண்ணலை. ஒன்னே சொல்லக்கூடாது, ஆதாம் அந்த மரத்து பக்கத்து போனாரு போகலை யாருக்கு தெரியும் அப்படின்னா, தோட்டம் முழுவதையும் பராமரிக்கிற, பக்குவப்படுத்துகிற, பண்படுத்துகிற வேலையை கொடுத்துருக்கார். அப்போ கண்டிப்பாக ஆதாம் என்ன பண்ணியிருக்கணும்? இது படைச்ச அடுத்த நாளே நடக்கலை. அதான் தெரிஞ்சுக்கணும், இது பல நாட்களாய் நடந்த சம்பவங்கள், பல நாட்களாய் வருஷங்களாய் இருந்த காரியங்கள். ஸோ அப்போ பாருங்க, இந்த நாட்களில் அங்கே நடக்கும்போது அங்கே அந்த வீழ்ச்சி அப்படிங்கிறதுல இப்போ ஆதாம் போய் அங்கே என்ன பண்ணலை? சிக்குண்டலை. அந்த வழியாய் போன ஏவாள் அதில் என்ன பண்ணியாச்சு? மாட்டியாச்சு. ஏன்னா அவங்க மனதளவில் பலவீனமான பாண்டமாக இருக்கிறதுனால யார் சொன்னாலும் அதை கேட்பாங்க. எங்கள் பிரச்சனை என்னன்னா, சொல்ல வேண்டியவர்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க, யார் சொல்கிறதையும் அவங்க என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க. இதுதான் பெண்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. இதை நிர்வாகம் பண்ண தெரியாத ஆண்கள் அந்த குடும்பத்திற்கே ஒரு அவமானமாக இருப்பாங்க.
ஏன் அப்படின்னா அந்த குடும்பத்தில் அவங்க எதையுமே முடிவு என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. இதை செய்வோம், இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற முடிவு எடுக்க முடியாத அளவில் இருப்பாங்க. அதனால தான் பைபிள் ஆதாமை உண்டாக்கி கொஞ்ச நாள் விட்டு, அதற்கப்புறம் ஒரு மெச்சூர் உண்டாக்கி, அதுக்கப்புறம் ஒரு ஏவாளை உண்டாக்கி, தேவன் தோட்டத்திலே அவர்களை ஒரு குடும்பமாய் ஏற்படுத்தினார். தனியாக இருக்கிறது நல்லதில்லை அப்படி சொல்லிட்டார். அப்போ தனிமை அப்படிங்கிறதே ஒரு பாவத்துக்குள்ளே கொண்டு போகிறதற்கான ஒரு வாசல், ஒரு வழி. அப்போ இந்த தனிமையை முதல்ல தவிர்க்கிறதற்கான ஒரு கூட்டமைப்புகளை நாம் என்ன பண்ணணும், ஏற்பாடு செய்யணும். அதனால தான் இப்போ போகும்போது 2 பேரும் சேர்ந்து போயிருந்தாங்கன்னா, அந்த பழம் நல்லா அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொன்னோடனே ஆதாம் என்ன சொல்லியிருப்பார், அழகாக இருந்தாலும் அதை நம்ம சாப்பிடக்கூடாதுல்ல, தேவன் சொல்லியிருக்காருல்ல அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ தனியாக போனதுனால தான் அழகாக இருக்கலாம்லன்னு சொன்ன உடனே அங்கே 3வது ஒரு நபர் வந்து பேச ஆரம்பிக்கிறான். புரியுதா? இப்போ ஆதாம் இருந்தால் ஆதாமுக்கிட்ட அவ சொல்லியிருப்பான், ஆதாமுக்கு பதில் சொல்லியிருப்பார். இப்போ ஆதாம் அந்த இடத்துல இல்லை. அந்த இடத்துல இருக்கக்கூடாத 3வது ஒரு நபர் வந்து அவர் சொல்கிறான். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் என்ன சொன்னிச்சு சாத்தான், எப்படி ஏவாளை வஞ்சிச்சிச்சு அப்படின்னு நம்ம கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருக்குறோம். ஆமே. ஸோ இப்போ பாருங்கள், அந்த மாதிரி தான் இன்னைக்கு பெண்களாகிய நீங்கள் ஃபஸ்ட்டு இதிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு, உங்கள் ஆத்தும மரணத்திலிருந்து விடுதலை ஆகிறதற்கு உங்களுக்கு சம்பந்தமில்லாத நபர்கள் சொல்லக்கூடிய தகவலை ஃபஸ்ட்டு நீங்கள் சேகரிக்கக்கூடாது. ஆமே. அல்லேலூயா. உங்களுக்கு சம்பந்தம் இல்லை அவங்க. இப்போ ரோட்டில் போகிற ஒருத்தன் வந்து நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. நான் அழகாக இருந்தால் என்ன, அவனுக்கு அழகாக இல்லைன்னா அவனுக்கோ அவளுக்கோ என்ன பிரச்சனை? ஏதாவது பிரச்சனை இருக்கா? நான் அசிங்கமாக இருக்கிறதுனால அந்த ரோட்டில் போகிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? நான் அழகாக இருக்கிறதுனால அவங்களுக்கு எதுவும் நடக்க போகுதா? இல்லை. புரியுதா நான் சொல்கிறது? நீங்கள் வச்சிருக்க வண்டி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க திடீர்னு. நீங்கள் வச்சிருக்க வண்டி சூப்பராக இருந்தானா, சூப்பராக இல்லைன்னா அவங்களுக்கு என்ன? புரியுதா? பாருங்க, இருக்கிற காரியத்தில் ஒரு சின்ன பிரச்சனையை என்ன பண்ணுவாங்க, மாற்றி கொண்டு வருவாங்க. இன்னைக்கு உலகத்தில் எடுத்துக்கோங்க, அரசியலாக இருக்கட்டும், ஆளுமையாக இருக்கட்டும், பொருளாதார நிர்வாக காரியங்களாக இருக்கட்டும், கம்பெனிகளாக இருக்கட்டும், ஸ்கூல்ஸ் காலேஜ் எதுகளாக வேணாலும் இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நியமனத்திலிருந்து மீறினாதான் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்படிதானே? உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னோம்னா அங்கே என்ன பண்ண முடியாது, சம்பாதிக்க முடியாது, பெரிய காரியத்தை சேர்க்க முடியாது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே மாற்றி சொல்லுகிறத தான் விரும்புகிறாங்க. அப்படி மாற்றி சொல்லக்கூடியதை நாம் கேட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்? வெறுக்கடுக்கும். கடந்த நாளில் ஒரு மருத்துவ குறிப்பு போட்டிருந்தாங்க யூடியூப்ல, சர்க்கரை வியாதியை முற்றிலும் குணமாக்கிடுவேன் 15 நாளில் அப்படின்னு. புரியுதா? அது பெரிய செய்முறையெல்லாம் செஞ்சு இதை இப்படி காய்ச்சிரும், இதை இப்படி பண்ணுறோம், இதை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா 15 நாளில் என்ன பண்ணலாம், சரியாயிடலாம் அப்படின்னு. அதுக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல. அதில் ஒருத்தர் போட்டிருந்தாரு, யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் இந்த சர்க்கரை வியாதி, இந்த மாதிரி நிரூபிக்கப்பட்ட சர்க்கரை வியாதியை 15 நாளில் குணமாக்கிட்டேன், இப்போ அவங்களுக்கு சர்க்கரை வியாதின்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு மருத்துவர்கள் சான்று கொடுத்துட்டாங்கன்னு உங்களால் நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? நிறைய கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இதுவரையிலும் அவர் திருப்பி ஆமாம் இது நிரூபிக்கப்பட்டிருக்கு, இந்த ஆளுக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு, இந்த ஆளுக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு வியாதி அப்படிங்கிறது நம்ம குணமாக்கலாம், சர்க்கரை வியாதிங்கிறது அது வியாதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் டாக்டர். அது ஒரு டிஸார்டர், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முறைகேடு மாற்றங்கள், சரியாக தூங்காதது, சரியாக சாப்பிடாதது, அப்படி நிறைய, அதாவது எப்போ செய்யணுமோ அப்போ செய்யாமல் எப்போ செய்யக்கூடாதோ அப்படி செய்யக்கூடிய டிஸார்டர்ஸ். அதாவது சொல்லும்போது ஒழுங்கின்மை, ஒழுங்காக செய்ய வேண்டிய முறைகளை. இப்போ ஆண்டவர் கூட நம்மளை ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியாமல் போயிடுதுன்னா, இந்த ஒழுங்கீனங்கள் வரும்போது நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. அவர் செய்ய சொன்னதை செய்யாமல் அவர் செய்ய சொல்லாததை நம்ம செய்யும் போது என்ன வந்துடுது,
பாருங்க, நிறைய மருத்துவ குறிப்பு வருது. இதை குடிச்சிட்டீங்கன்னா சரியாயிரும், இந்த இலையை தின்னுட்டீங்கன்னா சரியாயிரும், இதை பண்ணிட்டீங்கன்னா சரியாயிரும் அப்படின்னு. அது எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, என்னை சீர்படுத்துகிற வேலையை செய்யுமே வெளிய நிரந்தர விடுதலையே கொடுக்காது. நிரந்தர விடுதலைங்கிறது நான் மாறாம விடுதலை ஆக முடியாது. புரியுதா? இப்போ நான் மாறணும். என்ன மாறணும் அப்படின்னா, நான் பழைய பிரகாரம் என் தூங்குற நேரம், என் சாப்பிட்ற நேரம், நான் சாப்பிடக்கூடாததை ஒதுக்கி சாப்பிட வேண்டியதை சேர்த்து இதெல்லாம் செய்கிறதுல நான் எப்போ மாறுறேனோ அப்போ தான் என்ன பண்ண முடியும், இந்த ஒழுங்கை செய்ய முடியும். கடந்த நாளில் நான் போயிருக்கும்போது சொன்னாங்க, டாக்டர்கிட்ட அவங்க போகிறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. உடனே நாங்கள் ஏன் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இவர் உட்காந்துருக்கிறாராம், இவருக்கு முன்னாடி இன்னொரு பேஷண்ட் அவர் வந்து பார்த்துட்டு போகிறார். பார்த்துட்டு போனோன்னே இவர்கிட்ட சொன்னாராம், இவருக்கு சுகர் என்கிட்ட வரும்போது இவ்வளோ இருந்துச்சு, அதுக்கடுத்து இவ்வளவு இருக்குது, இவ்வளோ இருக்குது. சுகருங்கிறது ஒரு வளரும் வியாதி, ஆனால் உங்களுக்கு வளரவே இல்லையே, உங்களுக்கு அது வளரவே இல்லைன்னா என்ன, கூடவே இல்லையே, அப்படியே ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கிறீங்களே. இந்நேரம் உங்களுக்கு இந்நேரம் ஒரு 10 வருஷத்தில் என்ன ஆகிருக்கணும், இந்த சுகர் என்ன ஆகிருக்கணும், ஒரு 300 400ன்னு வந்திருக்கணுமே, வரலையே அப்படின்னு அவரோட ஆசையை பாருங்க, அந்த மருத்துவரோட ஆசையை பாருங்க. சுகர் வளரலையே, வளர்ந்தா தானே அடுத்தடுத்த பிரச்சனை வரும் அப்படின்னா. இப்போ இங்கே என்ன அப்படின்னா, எதை ஆர்டர் பண்ணணுமோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணாது, இன்க்ரீஸ் ஆகாது. எப்போ அதில் மிஸ்டேக் வருதோ, அப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, எப்பெல்லாம் பலாப்பழ சீசன் மாம்பழ சீசன்லாம் வருதோ அப்போ எனக்கு கூடிரும். அப்போ நான் அதை ஒழுங்கை என்ன பண்ண மாட்டேன், கடைபிடிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் மாத்திரை சாப்பிட்டுக்குவேன். அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவேன், இந்த மாத்திரையை அங்கே போய் எழுதி கொடுக்கறத நானே வாங்கி வச்சுக்கிட்டு என்னை பரிசோதனை பண்ணிக்கிட்டு பிளட் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், நானே சாப்பிட்டுக்கிறேன். வளரணும் ஆசைப்படுற ஒருத்தங்கள்ட்ட நான் போகலை அப்படின்னு. எனக்கு என்ன இருக்குன்னா, இன்னைக்கு நிறைய பேர் உங்கள் மேலே ஒரு சாப வார்த்தையை சொல்ல ரெடியாக இருக்கிறாங்க. இது லைஃப் டைம் நீ மாத்திரை சாப்பிடணும், இது நிரந்தரமாக உன்னை விட்டு விலகாது அப்படியெல்லாம். ஆமே. ஆனால் நிரந்தரமாக விலகிறதற்கு ஒரு வாசலை கர்த்தர் எல்லா காரியத்திற்கும் வச்சிருக்கிறார். சாபத்தின் மூலம் வரக்கூடிய வியாதிக்கும் அவர் சுகம் வச்சிருக்கிறாரு, மருந்து வச்சிருக்கிறாரு. பலவீனத்தின் நிமித்தம் வரக்கூடிய வியாதிகளுக்கும் அவர் என்ன வச்சிருக்காரு, மருந்து வச்சிருக்காரு, எல்லாத்தையும் வச்சிருக்காரு. அப்போ ஒரு பாவம் எனக்குள்ள வளர்ந்து மரணத்துக்குள்ள கொண்டு போக விடாம தடுக்க வேண்டியது நம்ம கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். புரியுதா? நான் அதை கேட்டவுடனே எனக்கு இதுதான் டக்குனு ஞாபகம் வந்துச்சு. 10 வருஷமா உங்க சுகர் வளரவே இல்லை, அவங்களுக்கெல்லாம் வளர்ந்துருச்சு. அவ பாருங்க, 10 வருஷமா வளரவே இல்லை. அதே மாதிரி நம்முடைய மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் நம்மளுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, வளரக்கூடாது. அந்த குணம் நம்மளுக்குள்ள வளரக்கூடாது. அப்போ வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்றது, அது ஒரு ஒழுங்கினம் எனக்குள்ள வந்துருச்சு, அதை எப்படி ஒழுங்குபடுத்துறது அப்படின்னு வேதம் எனக்கு சொல்லி கொடுத்ததை நான் கத்துக்கிறணும். அப்படி கத்துக்கிற போது நான் என்ன பண்ண முடியும், ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலையை நான் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அப்படியே படிங்களேன், ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனம். ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே ஓகே. அடுத்த ஸ்டெப் அதுக்கு விடுதலை. ஃபர்ஸ்ட் 23 மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாவம் ஒரு மனிதனுக்குள்ள மனுஷிக்குள்ள தேவ மகிமையை வெளியில கொண்டுட்டு போயிடும். அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. அவங்க நல்லா பாடுவாங்க, நல்லா பைபிள் படிப்பாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்குள்ள என்ன இருக்காதுன்னா தேவ மகிமை இருக்காது. இப்போ புரியுதா? இப்போ பாருங்க, நம்ம ஆராதனை ஆரம்பிச்சு பாடி 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 ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் தான் ஜனங்கள் எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு மனம் ஒன்னா ஆராதிக்க ஆரம்பிக்கிறாங்க.
அப்போ அது வரையில் என்ன இருக்குது அப்படின்னா, உலகத்தினுடைய வாழ்க்கை நம்மளை தேவ பிரசன்னத்திலிருந்து கொஞ்சம் விலக்கி வச்சிருக்குது, தேவனோடு இருக்கிற உறவுல இருந்து கொஞ்சம் விலக்கி வச்சிருக்குது. ஆனால் நீங்கள் வீட்டிலேயே இந்த தேவ மகிமை நிரம்பினவர்களா எப்போதும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணி, அவரோடு அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லி, பைபிளை படித்து ஜெபம் பண்ணி அதிலேயே இருந்தீங்கன்னா, வந்து நின்று ஏசப்பான்னு சொன்ன உடனேயே நீங்கள் அந்த மகிமையை என்ன பண்ண முடியும்? உணர முடியும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த தேவ மகிமை விலகுகிற போது அவங்க முகத்தில் சந்தோஷம் இருக்காது. அவங்க முகம் எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி உம்முன்னு இருக்கும், ஒரு மாதிரி சோகமாக இருக்கும், ஒரு மாதிரி அவங்க சிரிச்சா கூட என்ன இருக்காது, அந்த சிரிப்பில் என்ன இருக்காதுன்னா ஒரு பிரைட்னஸ் இருக்காது, அந்த சிரிப்பு அட்ராக்டிவாக இருக்காது, ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் தேவ மகிமை இருக்கிறவர்கள் பாருங்க, சும்மா அப்படி சோத்திரம் அப்படின்னு சொன்னால் கூட எப்படி இருப்பாங்க, அவங்க நம்மளை பார்க்குற போதே சிரிச்சிட்டு சோத்திரம் அப்படின்னு சொல்கிற விதமே எப்படி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இந்த கர்த்தருக்கு நான் என்ன பண்ணுறேன், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறேன். உங்களை பார்க்க வச்ச தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. இப்போ பாருங்க, சில நேரங்களில் நம்ம காரியங்களை ரொம்ப கவனமாக கையாள வேண்டியதாக இருக்குது. அதான் சொல்லிருக்கு, இப்போ எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், பாவம் செஞ்சு தேவ மகிமையற்றவர்களாய் போயிட்டாங்க. இந்த தேவ மகிமையற்ற போகும்போது அது என்ன பண்ணுன்னா, அடுத்து ஒரு பொல்லாத காரியத்திற்குள்ளே நம்மளை கொண்டு போய் விட்டுற வேலையை அது செய்யும். எபேசியர் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்களேன். எபேசியர் 4:18, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு. இந்த தேவ மகிமை ஒரு மனுஷனை விட்டு ஒரு மனுஷியை விட்டு போன உடனே புத்தி இல்லாமல் போயிடுவாங்க. யார்கிட்ட என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, இந்த காரியங்கள்லாம் என்ன பண்ணாது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை விட்டு வெளியில் போயிடும். இப்போ பாருங்க, அவங்க என்ன பண்ணாங்க, புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து அப்படி சொல்லியிருக்கு. அவங்க இருதயத்தில் தேவ மகிமை விலகிட்டாவே அவங்க இருதயத்தில் என்ன வந்துடும் அப்படின்னா, அங்கே அறியாமை வந்துருமா, சத்தியத்தை அறிகிற அறிவு அவங்களுக்குள்ள விட்டு விலகிரும், அறியாமை வந்துடும். இந்த அறியாமை என்ன பண்ணுன்னா அவங்களுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கும், ஒரு நிலைச்சு நிற்க முடியாது, ஸ்டேபிளாக இருக்க முடியாது. புரியுதா? இன்னைக்கு ஒன்று யோசிப்பாங்க, நாளைக்கு ஒன்று யோசிப்பாங்க, இன்னைக்கு ஒன்று பேசுவாங்க, நாளைக்கு ஒன்று பேசுவாங்க. அவங்களால கர்த்தர் செய்த நன்மைகளை நினைக்க முடியாது, மனிதர் செய்த நன்மைகளையும் அவங்களால என்ன பண்ண முடியாது, நினைக்க முடியாது. தேவ பிரசன்னம் ஒரு மனுஷனை விட்டு விலகிற போது, ஒரு மனுஷியை விட்டு விலகிற போது அவங்களுக்குள்ள அறியாமை வந்துடும். இந்த அறியாமை அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காரியம். ஆமை மாதிரி அது மெதுவாக உள்ள வரும், உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் போயிடும். உங்களுக்கு ஒரு அறிவு இல்லாமல், ஒரு புத்தி தெளிவு இல்லாமல் நீங்கள் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி போயிருப்பீங்க. அப்போ அதை தான் சொல்லுது இங்கே. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிடுதுன்னா, புத்தியில் அந்தகாரப்பட்டுறாங்க, இருதயத்தில் கடினம் வந்துடுது, தங்கள் இருதயத்தில் அறியாமை உள்ள வந்துடுது, இருதய கடினம் வந்துடும், அப்படியே முறைச்சிக்கிட்டு தெரிவாங்க. அதுக்கப்புறம் அவங்களால என்ன பண்ண முடியாது, தெளிவாக முகம் கொடுத்து பேச முடியாது, முகமாக நிற்க முடியாது, ஒரு காரியத்தை சரி பண்ணிக்கணுங்கிற எண்ணம் வராது. அதில் வீழ்ந்து போன சூழ்நிலைக்குள்ளேயே அப்படியே நிலைச்சிருக்கும்படி அந்த மரணத்துக்கு ஏதுவான வாசல் கொண்டு போகும். இதுதான் அவங்க ஆத்தும மரணம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இந்த ஆத்தும மரணம், சரீரம் நல்ல புஷ்டியாக இருக்கும், சரீரம் திடகாத்திரமாக இருக்கும், சரீரம் வந்து அப்படியே பழகி போனதுனால காலையில் பைபிள் எடுத்து படிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து படிச்சிருவீங்க. ஜெபம் பண்ணுற பழக்கம் இருந்துச்சுன்னா உட்காந்து சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு 3 மணி நேரம் கூட என்ன பண்ணுவீங்க, ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க. ஆனால் என்ன இருக்காது அப்படின்னா, தேவனுடைய மகிமை உங்கள் மேலே மூடி இருக்காது. ஆமே. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது தேவ மகிமை இருக்கான்னு பார்க்கணும். நான் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறேன், எவ்வளோ நேரம் பைபிள் படிக்கிறேன், அதில் முக்கியம். நான் எவ்வளோ நேரம் உட்கார்ந்தாலும் என்னைய தேவ மகிமை நிரப்புதா. நீங்கள் பேசிட்டே இருக்கும்போது சில நேரத்தில் உங்களை அறியாமல் அப்படி சிலுக்கிறது மாதிரியெல்லாம் இருக்கும். இப்படி அனுபவங்கள்லாம் உங்களுக்கு இருக்கா என்னன்னு தெரில. கர்த்தருடைய மகிமை
நீங்க பேசுறது சந்தோஷமா, ஆண்டவர் சந்தோஷப்படுற ஒரு வார்த்தையை பேசிட்டீங்கன்னா உங்களை அறியாமல் அப்படி உடம்பு ஒரு குலுக்கு என்ன பண்ணும், குலுக்கும். இப்போ புரியுதா? ஆரம்பத்தில் ஒரு சிலர் என்னை பார்த்து கேட்காங்க, இது என்ன அப்பப்பா அப்படிங்குது அப்படின்னு. நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அந்த மகிமை ஒரு குலுக்கு உள்ள ஆவியானவர் என்ன பண்றாரு, சந்தோஷப்படுறார். சில நேரத்தில் ஆவியானவர் நம்ம பேசுறதுல சந்தோஷப்படலைன்னு வைங்களேன், நீங்க 10 நாளைக்கு தொடர்ந்து பேசினாலும் ஒரு மாற்றமும் உங்களுக்குள்ளேயும் தெரியாது, அந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்களுக்குள்ளேயும் என்ன இருக்காது, அது என்னன்னு தெரியாது. அதனாலதான் ஆண்டவர் தெளிவா சொல்லும்போது சொன்னாரு, அவங்க அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க ஆத்துமா ஜீவாத்துமாவா இல்லை. அவங்க ஆத்துமா என்ன ஆயிருதுன்னா மரணத்தின் ஆத்துமாவாய், வீழ்ச்சியின் ஆத்துமாவாய், இழந்து போன ஆத்துமாவாய், கர்த்தரால் துரத்தப்பட்ட ஆத்துமாவாய் மாறிடுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள ஒரு மனிதன் போகிற போது அங்கே நிறைய பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். அதை தான் நம்ம நல்லா கவனிக்கணும். நீங்க யோவான்ல 5வது அதிகாரம் 24வது வசனத்தை படிச்சீங்கன்னா அங்க சொல்றாரு பாருங்க, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க ஆத்தும மரணத்தை குறித்து எழுதுறார். இந்த ஆத்தும மரணம் என்ன அப்படின்னா, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. முதல்ல என் ஆத்துமா வாழணும் அப்படின்னா இயேசுவையும் நமக்கு பிதாவாய் இருக்கிற தேவனையும் நாம் இருதயத்தில் என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். இதுல ஏதோ ஒரு பகுதியை, ஆவியானவரை மட்டுமோ அல்லது இயேசுவை மட்டுமோ அல்லது பிதாவை மட்டுமோ பிரித்து மகிமைப்படுத்துற இங்கே சொல்லலை. இங்கே எதை சொல்லியிருக்கு அப்படின்னா திரித்துவத்தன்மை உள்ள தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்னைக்கு நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை அனுப்பின பிதாவாகிய தேவனை நீங்கள் இருதயத்தில் விசுவாசிக்கணும். எப்படி விசுவாசிக்கணும் அப்படின்னா, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின. ஆமென். அப்படி விசுவாசிக்கும் போது உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, உங்கள் சாவுக்கு ஏதுவான சரீரங்களையும் அவர் என்ன பண்ணுவாராம், உயிர்ப்பிப்பார் அப்படி சொல்லியிருக்கு. அப்ப நம்மளுக்குள்ள நித்திய ஜீவன் வரணும், நம்மளுக்குள்ளே நம்மளுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஒரு ஜீவன் ஒரு பலன் வரணும் அப்படின்னா அனுப்பினவரை நான் என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். அதுக்கடுத்து சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி. புரியுதா? இப்ப அவன் என்ன இருக்கு, ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல், நரக தீர்ப்புக்கு உட்படாமல் அவன் எங்க கொண்டு போகப்படுவான், அந்த பரலோக ராஜ்ய 1000 வருஷ அரசாட்சிக்கும் கொண்டு போகப்படுவான். அந்த நித்தியமாய் வாழக்கூடிய அந்த பரலோகத்துக்கும் கொண்டு போகப்படுவான். எனவே தான் தெளிவாக இந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணணும், அறிந்து கொள்ள வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். அப்படி சொல்லிட்டு மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படி சொல்றேன். அப்ப நீங்க மரணத்துக்கு உட்படாம இருக்கணும் அப்படின்னா நீங்க கேட்கறதுலையும் பார்க்கறதுலையும் ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படி செய்யும் போதுதான் உங்கள் ஆத்தும மரணத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்டவராய், அதிலிருந்து ரட்சிக்கப்பட்டவராய் இருக்க முடியும். ரோமர் 7வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லும்போது சொல்றாரு 7:5, நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது அப்படி சொல்ற. பாருங்க, நியாய பிரமாணம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அவங்க எல்லாத்தையும் சட்டமா வச்சிருந்ததுனால இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது, இதை செஞ்சா இந்த பாவம் இந்த இது அப்படின்னு வச்சிருந்ததுனால அவங்களால என்ன பண்ண முடியலைன்னா பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பேலன்ஸ் செய்தது, நம்முடைய பார்ட் ஆஃப் த பாடி. புரியுதா? அந்த நியாய பிரமாணம் சட்டம் என்ன பண்ணுச்சுன்னா கண்ணை பாவம் செய்ய வச்சுச்சு,
வாயை பாவம் செய்ய வச்சுச்சு, காதை பாவம் செய்ய வச்சுச்சு, கையை பாவம் செய்ய வச்சுச்சு. அப்படி ஒவ்வொரு உறுப்புகளையும் பாவம் செய்ய வந்து என்ன பண்ணுச்சு, வச்சுச்சு. ஆனா கிருபையின் பிரமாணம் இந்த பாவத்திலிருந்து நம்மளை மீட்டு நம்மளை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிறதற்காக அது வாழ்றதுக்கு கிருபை செய்துச்சு. அதை தான் இங்கே சொல்லும்போது அவயவங்களிலே அது பேலன்ஸ் செஞ்சிச்சு அப்படி சொல்லியிருக்கு. அப்படியே திருப்பி 8வது அதிகாரத்தின் பக்கமாக வந்துருங்க, 6வது வசனத்துக்கு வாங்கல. ரோமர் 8வது அதிகாரம் 6வது வசனம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் அப்படி சொல்லியிருக்கு. இப்போ பாருங்க, இங்க சொல்லும்போது சொல்லியிருக்கு மாம்ச சிந்தை, ஆவியின் சிந்தை அப்படின்னு வைக்கிறார். இதெல்லாம் எந்த மரணத்தை பத்தி எழுதி இருக்குன்னா, நம்ம ஆத்தும மரணம். ஃபர்ஸ்ட் சொன்னார்ல சாகவே, அதுக்கடுத்து சாவாய். அந்த சாவாய் இன்னும் பார்க்கல, நம்ம எதை பார்த்துக்கிட்டு இருக்கோம், சாகவே, அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். புரியுதா? இப்போ இந்த சாகவே அப்படிங்கிறதுல நம்மளுக்கு பிரச்சனை என்னன்னா, மாம்ச சிந்தை, மனசு விரும்புகிறபடியெல்லாம் செய்கிறது மாம்ச சிந்தை. என் மனசு விரும்புகிறத, என் மனசு இது வேணும் அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா அது நான் உடனே நல்லதா கெட்டதான்னு யோசிக்காம அதை எடுக்க முயற்சி பண்ணனா என்ன இருக்கு, அது நம்மளுக்குள்ள மரணத்தை உண்டாக்கக்கூடிய வேலையை செய்கிறதா இருக்கிறது. ஆமே. பாருங்க, பார்க்கறது எல்லாம் நம்மளுக்கு சொந்தம் இல்லை, அப்படிதானே? பாருங்க, ஏவாள் பார்த்தா பழம் எப்படி இருந்துச்சான், புசிப்புக்கு பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நல்லதும். இது ஏதாவது அவ பறிச்சு தின்னதுனால கண்டுபிடிச்சாளா, பார்த்ததுனால கண்டுபிடிச்சாளா? இப்ப இங்க எது வருது பாருங்க, மனசு விரும்புறது. இங்க வந்து மாம்சம் விரும்பல இன்னும். இப்ப ஃபர்ஸ்ட் எதுதான் விரும்பி இருக்கு, அதை படிங்களேன், திருப்பி படிங்களேன். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம், ஃபர்ஸ்ட் பாருங்க, புசிப்புக்கு நல்லது. இது வரலும் ஒரு முறை கூட அவ புசிச்சதில்லை அந்த பழத்தை. பார்த்திருக்கலாம் எத்தனையோ முறை. இதுவரையிலும் இப்ப பறிச்சு சாப்பிட போறாளே, இதுக்கு முன்னாடி வரலும், இப்ப இதை சொல்ற வரையிலும் ஒரு முறை கூட அந்த பழத்தை அவ சாப்பிட்டதே இல்லை. ஆனா சாப்பிடுறதுக்கு முன்னாடியே அது எப்படி இருந்துச்சாம், புசிப்புக்கு நல்லது. இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை, வாலிப பிள்ளைங்களுக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை அதுதான். பார்க்கும் போதே இது என் வாழ்க்கைக்கு நல்லதுன்னு முடிவு பண்ணிடுறாங்க. புரியுதா? இது எங்க வரக்கூடிய பிரச்சனை, மனசுல வரக்கூடிய பிரச்சனை. சில பேர் இது எனக்கு ஒத்தே வராது அப்படின்னு ஜபமே பண்றதில்லை. பாசிட்டிவாவும் எடுங்க, நெகட்டிவா இப்படியும் பாருங்க. ஆண்டவர் ஏற்படுத்தின காரியத்தை கூட சில பேர் என்ன பண்றதில்லை, தன் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர்றதில்லை. ஏற்படுத்தாத காரியத்தையும் கொண்டு வர்றாங்க, சில நேரத்தில் ஆண்டவர் ஏற்படுத்தினதை கொண்டு வராம தவிர்க்கிறாங்க. இது ரெண்டும் எங்க வரக்கூடிய பிரச்சனைனா, மனசுல வரக்கூடிய பிரச்சனை. இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். ஒரு முறை கூட புசிக்காத பழம் எப்படி புசிக்கிறதுக்கு நல்லதா இருந்திருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னும் நீங்க சாப்பிட்டதே இல்லை, புரியுதா? நான் சின்ன வயசுல, அதாவது வாலிப வயசுல, இருட்டுக்கடை அல்வா, அதுக்கு முன்னாடி ஒரு முறை கூட நான் தின்னதில்லை. அது அந்த ஊருக்கு போய் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நின்று இருட்டுக்கடை அல்வா, இருட்டுக்கடை அல்வா, இருட்டுக்கடை அல்வான்னு எழுதி இருந்துச்சு பாருங்க. அப்போ ஒரு இடத்துல தான் இருக்கும். இப்போ வந்து எந்த கடையில், இப்போ நான் காளையார் கோயில் போயிருந்தேன், அங்கே கூட இருட்டுக்கடை அல்வா இருந்துச்சு. இங்கே திண்டிவனத்தில் ஒரு முறை KSS நினைக்கிறேன், அங்கே போயிருந்தேன், அங்கேயும் இருட்டுக்கடை அல்வா இருந்துச்சு. பட் ஆனால் அந்த பேரை கேட்ட உடனேயே நாக்கு என்ன பண்ணிருச்சு, எச்சி வந்துருச்சு, ஊறிடுச்சு. நான் டிரைவர்கிட்ட கேட்டேன், சார் நிற்குமா அப்படின்னு கேட்டேன். 10 நிமிஷம் நிற்கும் சார் அப்படின்னார். கொஞ்ச நேரம் நான் அந்த போய் வாங்கிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் எதிர்பார்த்து எடுங்க, நான் சீக்கிரம் வந்துடுவேன், கொஞ்சம் எதிர்பார்த்து எடுங்க, அது எச்சி ஊறிடுச்சு அப்படின்னு போய் 4-5 பாக்கெட்டை வாங்கிட்டு வந்துட்டேன்.
ஏன் அப்படின்னா நான் இன்னும் சாப்பிடலை அந்த நாள். அதுக்கப்புறம் நிறைய சாப்பிட்ருக்கேன், அந்த நாளில் நான் சாப்பிட்டதில்லை. பட் ஆனால் அது என்ன பண்ணிருச்சு, சில பேருக்கு அது நிறைய இது இருக்கு, நிறைய காரியங்கள் இருக்கு, அப்படிதானே? சில பேருக்கு பிரியாணின்னு சொன்னாவே போதும். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் புளியங்காய், அந்த சின்ன பிஞ்சு காய் இருக்கு பாருங்க, அதை பேசும்போதே எத்தனையோ பேருக்கு ஒரு வாய்க்கு எச்சியை வந்து ஜொடக்குன்னு குளிச்சிடும். இதெல்லாம் எங்க வரக்கூடிய பிரச்சனை? மனசுல. ஆமே. ஸோ இப்போ இங்க என்ன சொல்றாரு, இங்க பிரச்சனைய எது உண்டாக்குதுன்னா மனசுல வரக்கூடிய காரியம். அதான் இங்க சொல்றாரு, மாம்ச சிந்தை மரணம். இப்ப அவளுக்கு ஆத்தும மரணத்தை கொண்டு வந்தது எது? மாம்ச சிந்தை. இந்த சிந்தை என்ன சொன்னுச்சு? புசிக்கிறதற்கு நல்லது. ரெண்டாவது என்ன சொன்னுச்சு? பார்வைக்கு இன்பம். பார்க்கும்போதே அப்படியே அதை சாப்பிட்டாச்சு, அதை டேஸ்ட் பண்ணியாச்சு, அது டேஸ்ட் ஆயிருச்சு, உள்ள போய் வயிற்றை நிறைச்சிருச்சு, எல்லாமே என்ன பண்ணுச்சு? இப்ப குதூகலம், கொண்டாட்டம், இதெல்லாம் வந்துடுது. இது மாம்ச சிந்தை, அப்படித்தானே? மாம்ச சிந்தை. இந்த மாம்ச சிந்தை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி வித்தியாசமா இருக்கும், நடைமுறைக்கு ஒத்து வராது. நான் வாலிப வயசுல சின்ன பிள்ளையா இருக்கிற போது இந்த சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா டூயட் பாடுவாங்க. ஒரு பொண்ணை பார்த்த உடனே, ஒரு பையனை பார்த்த உடனே என்ன வந்துடும்? அவர் கண்ணை மூடுவாங்க, நேராக ஆஸ்திரேலியாவுக்கோ அமெரிக்காவுக்கோ அல்லது இமயமலைக்கோ எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள உலகத்தையே சுத்தி வந்து என்ன பண்ணிடுவாங்க? கடைசியா கழுத துப்புனது மாதிரி கனவா அப்படின்னு முடிச்சுட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் எது? மாம்ச சிந்தை. அதனாலதான் நம்ம இந்த சினிமா பாடல்கள், சினிமாக்கள், இதுகளெல்லாம், அதாவது சினிமான்னு நம்ம கிறிஸ்தவ காரியங்கள் இருக்கு, பைபிள் அடிப்படையா இருக்குது, அதுவும் சினிமாவில் தான் வரும். அதுக்கு நான் பகையாளி கிடையாது. கற்பனையை தூண்டக்கூடிய உலக பிரகாரமான மாம்ச சிந்தைக்குள்ள நம்மளை வளர்க்கக்கூடிய எந்த மூவியா இருக்கட்டும், பேச்சா இருக்கட்டும், படமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் வேண்டாம், அதை தவிர்த்துருவோம் அப்படின்னு சொல்றது எதுக்கு அப்படின்னா, என் மாம்ச சிந்தை என்னை மரணத்துக்குள்ள என்ன பண்ணிரும்? கொண்டு போயிடும். ஏவாள் மட்டும் அதை மாம்ச சிந்தைக்குள்ள கொண்டு போகாம வழக்கமா பார்த்துட்டு போனது மாதிரி பார்த்துட்டு போயிருந்தாள்னா அங்க என்ன வந்திருக்காது? பாவம் வந்திருக்காது. பாவம் பூரணப்பட்டு மரணத்தை பிறப்பிச்சிருக்காது. அங்க ஆத்தும மரணத்தின் மூலம் ஏதேன் தோட்டத்தை இழந்திருக்க தேவை வந்திருக்காது. இதுதான் இன்னைக்கு நடக்கிற பிரச்சனை. அதை தான் இங்க நம்மளுக்கு சொல்லும்போது சொல்றாங்க, மாம்ச சிந்தை அது என்னது? மரணம் அப்படி சொல்லிடுறாங்க. அந்த மரணத்துக்குள்ள நம்மளை கொண்டு போய் நிறைய நேரங்கள்ல என்ன பண்ணுன்னா நம்மளை பலவீனப்படுத்தி அது அசுத்தமான காரியங்களுக்குள்ள நம்மளை கொண்டு போயிடும். நீங்க அப்படியே கொலோசையர் 2வது அதிகாரம் 13வது வசனத்துக்கு வாங்களேன். கொலோசையர் 2வது அதிகாரம் 13வது வசனம். உங்கள் பாவங்களினாலேயும் உங்க மாம்சம் விருத்த சேதனம் இல்லாமையினாலையும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து, அது அப்படியே சொல்றாரு, எதிரடையா இருந்த கையெழுத்தெல்லாம் கொலைச்சு போட்டார் அப்படின்னு இருக்கும். இங்க சொல்லுங்க, உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலையும் மரித்தவர்களாயிருந்த சொல்ற. இப்ப இவங்க உயிரோட தான் இருக்கிறாங்க, ஆனா இவங்க ஆத்துமா என்ன பண்ணிருச்சு? மரிச்சிருச்சு. இப்ப யாரை பத்தி பேசுறாருன்னா, பாவங்களினாலேயும் உங்கள் மாம்சம் விருத்த சேதனம், அதாவது மாம்சத்துல ஒரு கட்டுப்பாடு இல்லாதது, மாம்ச கட்டுப்பாடு இல்லாம இருக்கக்கூடிய காரியங்கள், இதனாலையும் அங்க என்ன நடக்குதான்? ஒரு வீழ்ச்சி நடக்குது, ஒரு மரணம் நடக்குது. இந்த மரணத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணணும்? நம்மளை விடுவிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கு. அப்ப பாவமும் மாம்ச விருத்த சேதனம், அதாவது பார்க்கிற எல்லாத்தையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி வேதத்தோடு சம்பந்தப்பட்டது இல்லை. உங்க மனசு விரும்புகிற எல்லாத்தையும் உங்க சரீரத்துக்கு கொண்டு வந்துடக்கூடாது. இப்போ மனசு வந்து சொல்லுதுன்னு வைங்களேன், ஒரு 1/2 லிட்டர் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிரு அப்படின்னு சொல்லு.
பேக்கெட் கூல்ட்ரிங்க்ஸ் இந்த இதெல்லாம் வருது இல்லை பாட்டிலில் நிறைய பேரில் வருது. இது எல்லாமே கூல்ட்ரிங்க்ஸ் இல்லை, இது எல்லாமே கார்பனேட் வாட்டர், அது எல்லாமே கெமிக்கல். தண்ணியில் கலர் கலந்து இனிப்பு கலந்து என்ன பண்ணுறது விற்கப்படுகிறது. அது எதுவும் பல ஜூஸ் இல்லை. அதுக்கு நிறைய காரியங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் சில இதில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டால் என்ன பண்ணிடும், அது பிரிஞ்சிடும். சில இதில் கலரை பிரிக்கக்கூடிய சில இது இருக்குது, அதை போட்டிங்கன்னா ஜூஸ் வந்து பிரியாது. ஒரிஜினல் இப்போ கிரேப் ஜூஸ் எடுத்துருக்கீங்கன்னா அதில் இருக்கிற கலர் பிரியாது. ஆனால் நீங்கள் இந்த பாட்டிலில் வரக்கூடிய இதெல்லாம் இருக்குல்ல, பாட்டிலில் வரக்கூடிய கலர் கிரேப்பு அது இதெல்லாம் வருதில்ல, அதை எடுத்து நீங்கள் கொஞ்சோண்டு ஊற்றுனீங்கன்னா அது உடனே என்ன பண்ணிடும், கலர் மாறி வெள்ளையாக மாறிடும். அப்படியே கொஞ்சோண்டு ஆளாக ஊற்றுனாவே போதும். நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வேறெல்லாம் தேவையில்லை. கொஞ்சோண்டு ஆளாவை எடுத்து நீங்கள் வாங்கிட்டு வர்ற பாட்டிலில் ஊற்றுனீங்கன்னாவே என்ன ஆயிரும், அதில் இருக்கிற கலரெல்லாம் டிஸப்பியர் ஆகிடும். அதில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் தண்ணி மட்டும் அப்படியே கார்பனேட் வாட்டர் மட்டும் தனியாக நிற்கும். இது நம்மளுக்கு தெரிஞ்ச காரியம். ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணக்கூடாது, புசிக்கக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் மனசு அந்த பாட்டிலை பார்த்த உடனே நம்மளை அறியாமலே கடைக்கு இழுத்துட்டு போயிருதா. அங்கே போனோன்னே இந்த ஒரே ஒரு முறை நீங்கள் 100 முறை குடித்தாலும் அதைத்தான் சொல்லுது. ஒரு பீஸ் சாப்பிட்டுக்கிறேன், இது ஒரு பீஸ் சாப்பிட்டுக்கிறேன், இது ஒரு பீஸ் சாப்பிட்டுக்கிறேன்னு தான் அது சொல்லுது. அதுக்கு ஒரு முடிவே வராது. ஏன் அப்படின்னா மனசு என்ன பண்ணுதுன்னா அதை கொண்டு போய் அடிமையாக்கி மரணத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போகிற வேலையை அது செய்யுது. அதனால தான் ஆண்டவர் இந்த காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, நம்மளுக்கு சொல்லி வச்சிருக்கிறாரு. அப்படி பாருங்க, இது ஏன் இப்படிப்பட்ட எண்ணம் வருது அப்படின்னா 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 6வது வசனத்தை படிங்களேன். சுகபோகமாய் வாழுகிறவள் உயிரோடே செத்தவள் அப்படி சொல்லிரு. உயிரோட எப்படி சாகிறது, உயிர் இருக்கும், ஆத்துமா செத்துரும். சில பேர் சொல்லுவாங்கல்ல, நீ கேட்ட வார்த்தை என்னை கொன்னுருச்சு அப்படிம்பாங்க. பட் அவங்க செத்துருக்க மாட்டாங்க. புரியுதா? அவங்க பிசிக்கலா செத்துருக்க மாட்டாங்க. அந்த வார்த்தையை அவங்க மனசை சாகடிச்சிரும். அந்த செயல் அவங்க மனசை என்ன பண்ணிரும், சாகடிச்சிரும். அதான் பைபிள் சொல்லும்போது சொல்லியிருக்கு, சுகபோகமாய் வாழ்பவள் உயிரோட செத்தவள் அப்படி சொல்லியிருக்கு. அப்ப இந்த மனசு விரும்புகிற காரியத்தை எல்லாத்தையும் நான் என் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்தேன் அப்படின்னா நான் உயிரோட செத்து போனதுக்கு சமம். இதில் ரொம்ப கவனமாக என்ன பண்ணணும், நம்ம இருக்கணும். அப்போ உங்கள் மனம் விரும்புகிற எல்லாத்தையும் என்ன பண்ணக்கூடாது. ஆமாம், அதனால தான் மனம் சுற்றி வருது தானா இயேசு ராஜாவை அப்படி பாடிட்டோம். இந்த மனசு மட்டும் ஒரு காரியத்தை விரும்பிருச்சுன்னு வைங்களேன், சுற்றி வரும். பார்த்துருக்கீங்களா? அவங்க நினைப்பாவே, அந்த காரியங்கள், அந்த பொருள் நினைப்பாவே, அந்த இடம் நினைப்பாவே அப்படியே இருப்பாங்க. ஒரு இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வைங்க, சுற்றி வருவீங்க. அதை விற்கலைன்னு சொன்னால் கூட வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா உங்கள் மனசுக்கு அது என்ன பண்ணிடுச்சு, பிடிச்சிச்சு. அது எவன் விட்டா இருந்தால் எனக்கு என்ன, அதை எப்படி ஆகிலும் என்ன விலை கொடுத்தாலும் நான் வந்து என்ன பண்ணிடணும், வாங்கிடணும் அப்படின்னு சொல்லும். அப்படி அந்த வாழ்க்கையை ஜெயிக்க தெரியாம நம்ம இருந்தோம்னா நாம சுகபோகமா வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். நம்ம உயிரோட இருப்போம், ஆனா நம்ம எப்படி இருக்க மாட்டோம், ஒரு நார்மல் பர்சனா இருக்க மாட்டோம். செத்து போனவங்க மாதிரி தான் இருப்போம். ஏதோ வந்தேன், ஏதோ உட்காந்தேன், ஏதோ எந்திரிச்சேன், ஏதோ போனேன், அப்படிதான் இருக்குமே வழிய அவங்களுக்குள்ள ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கை என்ன இருக்காது, இருக்காது. அவங்க ஏதோ கடமைக்கு வாழ்றவங்களா இருப்பாங்க. நிறைய கவுன்சிலிங்ல அப்படிப்பட்ட நபர்களை நான் சந்திச்சிருக்கிறேன். ஆனா நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க, நல்ல பலசாலியா இருப்பாங்க. ஆனா மனதளவுல ஒரு ஹோப் கூட இருக்காது, நம்பிக்கை கூட அவங்களுக்கு இருக்காது. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில இருப்பாங்க. அவங்கள பார்த்துதான் சொல்லி இருக்குது, நடமாடுகிற செத்த பிணம் அப்படி சொல்லுவாங்க. நம்ம உயிரோட நடந்துட்டு இருப்போம், ஆனா உள்ள என்ன பண்ணிருச்சு, செத்து போயிருச்சு. அதனாலதான் நம்மளை பார்த்து சொல்லும் போது என்ன சொல்றாங்க, நடமாடுகிற செத்த
பெணம். உயிர் இருந்தாலும் அதுக்கு பேர் என்னதான்? பெணம். இந்த ஆத்தும மரணம் அப்படிங்கிறது ஒரு செத்து போன வாழ்க்கையை காட்டக்கூடிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை ஒரு நாளும் நம்மளை ஜீவனுக்குள்ள வாழ்க்கைக்குள்ள கொண்டு வராது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, மனம் திரும்பு, அதுல இருந்து நீ விட்டு விலகு. உன் மனசு விரும்புறத, உன் மாம்சம் விரும்புறதையும் நீ என்ன பண்ணாத, செய்யாத. சுகபோகமான ஒரு வாழ்க்கையின் பக்கமாய் நீ போகாத. உனக்கு இருக்கிற வாழ்க்கையை, கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்றதுக்கு நீ என்ன பண்ணு, பழகிக்கோ, கற்றுக்கோ. அதுல சந்தோஷம் இது பண்ணு. இல்லாத உன்னைய திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்காத, இருக்கிறத முதல்ல பாரு. ஆமே. கண்ணுக்கு தெரியாத ஒன்றை வந்து மேன்மைப்படுத்தாத, கண்ணுக்கு தெரிஞ்சதை பார்த்து என்ன பண்ணு, வாழு. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்துல சந்தோஷமாய் ஆண்டவர் இருக்கும்படி சொல்றார். உனக்கு கொடுத்த உணவுகளை சந்தோஷமா சாப்பிடு, உனக்கு கொடுத்திருக்கிற உடைகளை சந்தோஷமா இது பண்ணு, உனக்கு கொடுத்திருக்கிற உறவுகளை சந்தோஷமா என்ன பண்ணு, வைத்துக்கோ அப்படி சொல்ற. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற சுகத்தை பாதுகாத்து கொள்ளுகிறதற்கு நீ பலமாய் இருக்கணும். அப்படி இருக்கிற போது உன் ஆவி, உன் ஆத்துமா, உன் சரீரம் ஜீவனோடும் பலத்தோடும் வாழுகிறதா இருக்கும் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை என்ன பண்ணுது, நம்மளுக்கு தெளிவா சொல்லுது. நிறைய காரியங்களை பைபிள் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. நீங்க யாக்கோபு 1வது அதிகாரம் 15வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இச்சையானது கற்பம் தரித்து அப்படி சொல்லி 1:15. யாக்கோபு 1:15. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு, இச்சையானது கற்பம் தரித்து. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, இச்சை, அதாவது விருப்பம். இச்சை அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு உடனே வேற காரியத்துக்கு தான் போகும். இச்சை அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உன் மனசு விரும்புறது, மனதின் விருப்பம் அப்படி வச்சுக்கிடுங்க. அப்படிதான் மனதின் விருப்பம் பின்னாடி கற்பம் தரித்து. சரியான மொழிபெயர்த்து இருந்தா எப்படி மொழிபெயர்த்திருக்கணும், அதை நம்மளுக்கு புரிகிறது மாதிரி மொழிபெயர்க்கணும். உன் மனசினுடைய விருப்பம் அப்படி சொல்லியிருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு எளிமையா புரியும். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்க மனசு என்னத்தை விரும்புது அப்படின்னா எல்லாத்தையும் சொல்ல முடியாதுங்க, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அப்படித்தானே? ஏன்? அது எதையோ விரும்புது, என்னென்னமோ விரும்புது. எல்லாத்தையும் சொன்னோம்னா நம்மள சில நேரத்தில் அசிங்கமா பார்ப்பாங்க, சில நேரத்தில் பைத்தியமா அப்படின்னு கேட்பாங்க. புரியுதா? ஏன் அப்படின்னா அந்த மனசு அது எங்க நிற்கும், எங்க தவ்வும், எங்க போகும், என்னத்தை விரும்பும் அப்படிங்கிறத சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு காரியம் இருக்கு. அதனாலதான் உன் மனசு விரும்புகிறத பின்னாடி என்ன பண்ணுமா, கற்பம் தரிக்கும், கருவுற்றுரும். அது கருவுட்டாவே ஒரு புது உயிரை என்ன பண்ணணும், அது உண்டாக்கணும். புரியுதா? அது விலங்கா இருக்கட்டும், ஊர்வனவா இருக்கட்டும், பரப்பனா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், கருவுறுதுன்னா அங்க என்ன இருக்கணும், ஒரு புது உயிர் உண்டாகணும். அதான் சொல்றாரு, உன் இச்சை, உன் மன விருப்பம் கற்பம் தரித்து, அதுக்கப்புறம் பிறக்கிற குழந்தைக்கு பேர் என்ன, பாவம். கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் அப்படி சொல்லியிருக்கு. இந்த இச்சை தான் கற்பமாகி கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்குது. இப்ப பாருங்க, ஏவாள் போய் பார்த்த உடனேயே அது புசிக்கிறதுக்கு நல்லதா இருந்திருக்குமா? பல முறை பார்த்திருப்பாத, அந்த பக்கத்து போகும்போதெல்லாம் பார்த்திருப்பா வித்தியாசமா. ஏன் இதை சாப்பிடக்கூடாது, நல்லா தானே இருக்கு, ஒரு நாளைக்கு தின்னு பார்த்தா என்ன, அப்படிலாம் இருந்திருக்கும். புரியுதா? கடைசியில் ஒரு நாள் அது என்ன பண்ணிருச்சு, குழந்தையா வந்துருச்சு, பாவம், பறிச்சு சாப்பிட்டாச்சு. அதே மாதிரிதான் இந்த இச்சை என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு மனிதனுக்குள்ள கற்பம் தரிக்க விடக்கூடாது. ஒரு மனதுல ஒரு எதிர்மறையான எண்ணம் வந்துருச்சு, ஒரு மனதுல ஒரு சங்கடம் வந்துருச்சு அப்படின்னு நேரா அந்த நபர்கிட்ட போயிடணும். அந்த நபர்கிட்ட போய், என்னன்னு தெரியல, இந்த செயல் மூலம் நான் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறேன், அது எனக்குள்ளேயே கற்பம் தரிச்சு பாவம் வந்துடாதபடிக்கு நான் என்ன பண்ண போறேன், அதை சரி பண்ண போறேன் அப்படி சொல்லணும். அப்படித்தானே? விட்டா என்னவாயிரும், பாவத்தை பிறப்பிச்சிடும். பாவம் பூரணப்பட்ட போது மரணம்ங்கிற ஒரு கனி காய்ச்சிரும். புரியுதா? இப்ப பாவங்கிற செடி முளைச்சிட்டாவே அதுக்கடுத்து மரணங்கிற கனி வந்து கண்டிப்பா என்ன பண்ணும், வந்துடும். இது எவ்வளவு நாள்ல காய்க்க போறதுங்கிறது அந்த இன மரத்தை பொறுத்து.
இப்பெல்லாம் காய் செடி கொடுக்கும் போதே காய்ச்சிக்கிட்டே கொடுக்குறாங்க, அப்படிதானே? கடந்த நாளில் எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருக்கும்போது அங்கே ஒரு 2 சப்போட்டா காய் சின்ன சின்னதாக இருந்துச்சு. எங்கள் பெரிய பொண்ணு சொன்ன, அப்பா அந்த பாருங்க சின்ன செடியிலேயே காய்ச்சிருக்குன்னு. உடனே எங்கள் அக்கா சொன்னிச்சு, வாங்கி வச்ச நாள்லேருந்து அந்த காய் அப்படியே தாண்டா தம்பி இருக்குது அப்படின்னுச்சு. அது செடி வச்சு காய்க்கலை. அது எப்படி காய்ச்சது? அந்த மரத்திலிருந்து கிளை நறுக்கி அதில் ஒட்டு போட்டு எடுக்கிறாங்கல்ல, அந்த கிளையில் இருந்த காய் அதெல்லாம் அது அப்படியே இருக்கு. ஏன் அப்படியே இருக்குன்னா அதுக்கு தேவையான சத்து இப்போ மரத்திலிருந்து வரல, மரத்தை துண்டாக்கியாச்சு. இப்போ கீழே வச்சு இன்னுமே வேர் ஓடி அது என்ன பண்ணணும், அதுக்கு தேவையான சத்துக்களை எடுக்க ஆரம்பிச்சா தான் அந்த செடி என்ன பண்ணும், காய்க்கும். இப்போ நம்ம பின்னாடி வச்சிருக்கோம் ஒரு எலுமிச்சை மரம், பார்த்தீங்கன்னா தெரியும். வச்ச வருஷம் பார்த்தீங்கன்னா 100கணக்கான காய் காய்ச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் காய்க்கவே இல்லை, 2-3 வருஷம் காய்க்கவே இல்லை, அப்படியே தான் நின்றுச்சு. மரம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துச்சு. இந்த வருஷம் மறுபடி காய்க்க ஆரம்பிக்குது. அப்போ என்ன ஆகுது, இப்போதான் அந்த வேறு பூமியில் போய் அந்த மரத்தை காய்க்க பண்ணுற அளவுக்கு என்ன இருக்கு, அந்த சத்துக்களை பூமியிலிருந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி தான் நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்படி தான் ஏமாந்து போயிடுவோம். கொடுக்கும்போதே அப்படியே பலாப்பழம் காய்ச்சிக்கிட்டு தினூண்டு தொட்டியில் கொடுப்போம். நீங்கள் கொண்டாந்து வச்சீங்கன்னா அந்த தொட்டி என்ன பண்ணாது, தொடர்ச்சியா காய்க்காது. காய்க்குமா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, விவசாயத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேளுங்க, காய்க்காது. புரியுதா? அப்படி தரும்போது பழத்தோடு தருவாங்க. அது விழுந்துருச்சுன்னா அடுத்து அந்த செடி வளர்ந்து காய்க்கக்கூடிய பக்குவத்திற்கு வளரும் வரையிலும் காய்க்காது. ரொம்ப கவனமா இருக்கணும் இதெல்லாம். ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னா, உங்க வாழ்க்கையில இயேசுவை நீங்கள் வேறு கொண்டு வளர விடாதது வரையிலும் உங்களுக்குள்ள இந்த பாவம் அப்படிங்கக்கூடிய ஒரு காரியம் அது பிறந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு இச்சைங்கிற ஒரு காரியம் இருக்கும். இக்கரைக்கு அக்கறை பச்சையாக தான் இருக்கும், இதுக்கு அது பெஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், எங்கேயாவது எதையாவது நம்ம தேடி அலைஞ்சிக்கிட்டே இருப்போம். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஃபஸ்ட்டு ஓர் இடத்தில் அமர்ந்திருக்க நம்ம என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ளணும். அப்படி கற்றுக்கொள்ளும் போது ரெண்டாவது பார்க்கறது எல்லாம் எனக்குரியது இல்லை, தெளிவாக கொண்டு வந்துடணும். கேட்குற எல்லாமும் எனக்குரியது இல்லை. பக்கத்து வீட்டுக்காரங்க டிவி வாங்கிட்டாங்கோ அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். உடனே நீங்கள் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட, அவள் டிவி வாங்கிட்டா எனக்கு டிவி வாங்கி கொடுக்கலைன்னா வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும்? இது நிறைய வீட்டில் நடக்குதா? இது எதனால வரக்கூடிய பாவம்? கேட்கறதுனால. சில இடத்துல பார்த்தீங்கன்னா போகும்போது இப்படி பார்ப்பாங்க, இந்த வீடு பிரதிஷ்டைக்கெல்லாம் போவாங்க, வீடு ஓப்பன் பண்ணுறதுக்கெல்லாம். அது பிரதிஷ்டையாக இருக்காது, அது என்னவா இருக்கட்டும், வீடு ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்க. அதுக்கு போகிறவங்க அந்த வீட்டை போய் இங்கே இருக்க அப்படியே பார்ப்பாங்க, இப்படி போய் தடவியெல்லாம் பார்ப்பாங்க. அப்படி புரியுதா? எதுக்கு? அவங்க மனசுக்குள்ள வீட்டில் அங்கேருந்து வருவாங்க, நீங்களும் வீடு கட்டியிருக்கீங்களே. அந்த அக்கா வீட்டுக்கு போனவன் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கல்ல அப்படின்னு. பைபிள் சொல்லுது, கவர்ச்சி எல்லாம் ஒரு காணல் நீர் கடந்து போகும் அது சீக்கிரத்தில். ஃபாதர் அழகா ஒரு பாட்டை பாடிட்டார். உங்களுக்கு எதுதான் முக்கியம்? பில்டிங்கோட ஸ்ட்ரென்த் தான் முக்கியம். நீங்க கட்டி வச்சிருக்கிறதுல என்ன இருக்குன்னா ஸ்ட்ரென்த் இருக்கும். அது என்ஜினியரை வச்சு கட்டி இருப்பாங்க, கட்டுமானத்தில் கட்டி விற்கிறவங்கள்ட்ட வாங்கியிருப்பாங்க. எங்க அம்மா காளையார் கோயிலில் ஒரு வீடு வாங்கியிருந்தாங்க. மழை காலம் வந்துருச்சுன்னா கதவை திறக்க முடியாது, ஜன்னல் எதையுமே சாத்த முடியாது, எல்லாமே பெருசு பெருசா அதுவா வளர்ந்துடும். வெயில் காலம் வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா கொடக்குன்னு அடிச்சுன்னு கிடக்கும், காத்துல டும்மு டும்முன்னு அடிச்சுன்னு கிடக்கும், கேப்பெல்லாம் இருக்கும். வெயில் காலம் வந்தோன்னு சுருங்கிடும் அந்த மரம், புரியுதா? அது வழியா கொசுவே உள்ள வரும், அந்த அளவுக்கு கேப் இருக்கும். மழை காலத்தில் பார்த்தா உப்பி ஒட்டிக்கிறோம் போய். நான் ஒரு நாள் போய் தட்டி பார்த்தேன், இது உண்மையிலே மரம் தானா இல்லை எதுவும் ஃப்ளைவுட் இந்த இதெல்லாம் இது பண்ணுறாங்களே, அரைச்செல்லாம் செய்கிறாங்களே, அதே மாதிரி உட்டு எதுவுமா அப்படின்னு. புரியுதா? கடைசியாக அந்த வீட்டை விற்றுட்டாங்க.
ஏன் அப்படின்னா கதவு இவங்க சொன்னதை அது கேட்காது. அந்த வீடு இவங்க சொன்னதை அது கேட்கவே கேட்காது. அது இஷ்டத்துக்கு அது பாட்டில் தான் இருக்கும். அதுக்கு தகுந்தது மாதிரி தான் நம்ம போகணும். ஆனால் வாங்கும்போது பார்த்தா எப்படி இருந்துச்சு? நல்ல வெயில் காலத்தில் வாங்கினாங்க, பலன்னு இருந்துச்சு, ஒரே பெயிண்டெல்லாம் அப்படியே வலுவலுன்னு இருந்துச்சு. கொஞ்ச நாள் கண்டு பார்த்தோன்னா வீடே. அதுக்கப்புறம் என்ஜினியர் வச்சு தனியாக மேஸ்திரியில் வச்சு இப்போ நம்ம கட்டினது மாதிரி என்ன பண்ணாங்க, கட்டினாங்க. இப்போ எப்போ போய் மழை காலத்தில் திறந்தாலும் கதவு திறக்குது, பூட்டுது. புரியுது நான் சொல்கிறது? இப்போ மழை காலம் வந்தோடனே ஒப்பிக்குது பிடிக்குதுன்னா ஏன் இது பண்ண மாட்டேங்க? இப்போ இந்த கதவெல்லாம் பாருங்கள், எப்போ திறந்தாலும் திறக்குது. ஏன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய குவாலிட்டி, இதில் இருக்கக்கூடிய பியூட்டி இல்லை, இதில் இருக்கக்கூடிய குவாலிட்டி. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை அழகை கவரக்கூடாது. உங்கள் வாழ்க்கை அறிவையும் நன்னடத்தையையும் நீதியையும் அது என்ன பண்ணணும், தேடணும். அதனால தான் சொன்னார், இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் போது, பாவம் பூரணமாகும் போது என்ன பண்ணுது, மரணத்தை பிறப்பிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ ஒரு மனிதனுக்குள்ள எப்படிப்பட்ட காரியங்கள் இதெல்லாம் கொண்டுட்டு வருது அப்படிங்கிறத யாக்கோபு அழகா வந்து என்ன பண்றாரு, நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறார். இன்னும் நீங்க 1 யோவான் 3வது அதிகாரம் 14வது வசனம் வந்துருங்களேன். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் இங்க பாருங்க, இங்க சொல்லும்போது சொல்லுது, நான் அன்பு கூறுகிறபடியினால். யார்கிட்ட? சகோதரனிடத்தில். அப்படின்னா உங்களோட பிறந்தவங்க மட்டும் கிடையாது, ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்களை சகோதரர்கள் சகோதரிகளாய் பார்க்க சொல்லியிருக்கு. முதியோர்களை தாய் தகப்பனாய் பார்க்க சொல்லியிருக்கு. சிறு பிள்ளைகளை பார்க்குற மாதிரி பார்க்கணும். வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்களை சகோதரனா சகோதரியா பார்க்கணும். எல்லாமே கட்டுனா இவளை தான் கட்டுவேன் இவனை தான் கட்டுவேன்னு பார்க்க சொல்லலை. புரியுதா? எப்படி சொல்லியிருக்கு? உங்களுக்குன்னு ஒன்று இருக்கு, அதை கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு உங்கள் குடும்பம் இருக்கு, உங்கள் சர்ச் இருக்கு. ஆமே, அது கண்டுபிடிச்சு கொடுக்கட்டும். அதுக்கு முன்னாடி நீங்களா தேடாதீங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் பார்வையில் எல்லாரும் யாரு தான்? சகோதரர் சகோதரிகளாய் நீங்க பார்க்கணும். அப்போ உங்கள் சகோதரனிடத்தில் சகோதர சிநேகத்தோட அன்பு. அண்ணா அப்படின்னா அண்ணா வாக்கிடக்கூடாது. அப்படிதா? நமக்கு தெரியுமா அண்ணா ஆத்துல இல்லையோ இன்னும் அப்படின்னு கேட்டக்கூடாது. அந்த அண்ணா வாக்கிடக்கூடாது. தெளிவா நீங்க என்ன பண்ணணும், உங்க காரியத்தில் சகோதர சகோதரிகள் அப்படிங்கிற முறையில் நீங்கள் அன்பு கூறணும், அவங்களோட பழகணும். அவங்களோட கசப்பு வெறுப்பு காயம் வச்சுக்க கூடாது. நான் அடிக்கடி சொல்லும்போது சொல்றது உண்டு, ஒரு இடத்துல இருந்து நீங்கள் ஒருத்தங்களை பிடிக்கல அப்படின்னா என்ன பண்ணணும், சண்டை போடாமல் அமைதலாக என்ன பண்ணிடணும், விலகிடணும். சொல்லுங்க, எப்படி விலகணும்? ஆமே, நீங்கள் கசப்போடு இருக்கக்கூடாது, அவங்களோட வைராக்கியம் கொள்ளக்கூடாது. இப்போ நான் விலகின எல்லாரோடையும் அப்படி தான் விலகி இருக்கிறேன். நான் யார் என்ன வேணான்னு போனாங்களோ அவங்களோடையும் அப்படி தான் இருக்கிறேன். சில நபர்களோடு நான் பழகுகிறதை நிறுத்தி கொண்டு இருக்கிறேன், அவங்களோடையும் நான் அப்படி தான் இருக்கிறேன். அவங்க மேலே கசப்போ வெறுப்போ காயமோ இல்லை. இன்னைக்கும் எந்த இடத்துல பார்த்தாலும் நான் ஆரம்ப நாட்களில் எப்படி அவங்களுக்கு ஸ்தோத்திரம் சொன்னனோ அது மாதிரி சொல்ல முடியும். ஆனால் இன்னைக்கு நிறைய பேரால் என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. என்னை பார்த்த உடனே ஏதோ பகையாளி மாதிரி பார்க்குறாங்க. அது அவங்களோட இருக்கட்டும், என்னுடைய பகுதியில் அது பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா பைபிள் சொல்லும்போது சொல்லியிருக்கு, நீங்கள் என்ன பண்ணணுமா, அன்பு கூறுகிறபடியினால் மரணத்தை விட்டு நீங்கி. எந்த மரணத்தை? ஆத்தும மரணத்தை விட்டு நீங்கி. ஆமே, அவர் என்ன பண்ணணுமா, எனக்கு அண்ணன் நல்லா இருக்கீங்களா அப்படி எந்த இடத்துலையும் கேட்கணும். என்ன பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா, என்ன சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு எந்த இடத்துலையும் கேட்கறதற்கு என்ன பண்ணணும்,
நாம் முன் வரணும். சில இடத்துல நம்மளை பார்த்து ஒதுங்குறாங்களா, ஒதுங்கிக்கங்க. அந்த இடத்துல போய் நீங்கள் கேட்கணும்னு தேவையில்லை. அந்த இடத்துல போய் நீங்கள் பேசணும்னு தேவையில்லை. நீங்கள் அமைதலோடு விலகி கொள்ளலாம். அப்படி பைபிள் சொல்லியிருக்கு. நீங்கள் உங்களுக்குள்ள கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம், சண்டை, கோபம், துரோகம் அப்படிப்பட்ட காரியங்களை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியாது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஆத்தும மரணத்துக்கு உட்பட்டுருவீங்க. ஆத்தும மரணத்துக்கு உட்பட்டா உங்களுக்குள்ள இருக்கிற தேவ மகிமை விலகிரும். தேவ மகிமை விலகிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ்றதுல பிரயோஜனமே இல்லை. நம்ம நிறைய பிரச்சனையை உண்டாக்குறவங்களாவே இருப்போம். அதனால நம்ம கொஞ்சம் கவனமாக என்ன பண்ணணும், இருக்கணும். அப்படி சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலைத்திருக்கிறவனா இருக்கிறான்னு பைபிள் என்ன பண்ணுது, சொல்லுது. அப்போ இந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு காரியமாக இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த பாவமானது என்ன பண்ணிருந்தா அவங்கள மரணத்தின் ஊடாய் வழி நடத்தி கொண்டுட்டு போயிடும். உபாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து உள்ள பகுதிக்கு வாங்களே. ம் 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 இங்கே சொல்லும்போது சொல்லாரு பாருங்க, உன் சத்துருக்களுக்கு முன்பாக இன்று நான் உனக்கு விதிக்கிற நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்துக்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். சொல்லுது. அப்ப சாபம் வருமா அப்படின்னா வரும். அதெல்லாம் பழைய ஏற்பாடுங்க அப்படின்னா புதிய ஏற்பாட்டிலையும் இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. ஆமே. சாபம் என்பது உண்மையான ஒரு காரியம். ஆனா பைபிள் சொல்லும்போது சொல்லுக்கு காரணம் இல்லாமல் விடுகிற சாபம் தங்காது. அப்ப சாபம் வர்றதுக்கு காரணமா இருந்தா அந்த சாபம் நம்ம மேல என்ன பண்ணும், தங்கும். நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். இதை உடனே சொல்லக்கூடாது பழைய ஏற்பாடு பிரிச்சு வேண்டாம் அப்படின்னு. அப்படி வேண்டாம்னா நம்மளுக்கு பிரித்து புதிய ஏற்பாடை மட்டும் நம்மள்கிட்ட கொடுத்துருப்பார். அதையும் விட்டுவிடக்கூடாது, இதையும் விட்டுவிடக்கூடாது, அவைகளையும் நம்ம என்னணும் செய்ய தவறக்கூடாது, மறக்குங்கிறக்கூடாது, அதையும் நம்ம செய்யணும். பைபிள் சொல்லும்போது தெளிவாக சொல்லுது பாருங்க. அதுக்கடுத்து சொல்றாரு, என்னையா பிரச்சனை அப்படின்னா நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். ஃபர்ஸ்ட் நீ இருக்கிற இடத்துக்கு வெளியில 2 இடத்துலையும் என்ன வரும், சாபம் வரும். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம இருக்கிற போது எங்க போனாலும் இந்த பிரச்சனை தொடர்ந்து வரும். பாதாளத்துல போய் படுக்க போட்டாலும் அங்கேயும் உம்முடைய கரம் இருக்கு. அதுக்கு என்ன பண்ண முடியாது, எஸ்கேப் ஆக முடியவே முடியாது. நல்ல தெளிவா பைபிள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருச்சு. அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுக்கடுத்து சொல்றாரு பாருங்க, அடுத்து என்ன வரும்னா உன் கூடையும் மாப்பு சேர்க்கிற உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும். 2வது சாபம் சாப்பாடுல வருது. 2வது சாபம் எங்க வருது, சாப்பாடு. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு சாப்பாடுல ஒரு குறையும் இருக்காது. சாப்பாடு பூரணமா இருக்கும், திருப்தியா இருக்கும். என்ன பழைய சோறு சாப்பிட்டா கூட நீங்க எப்படி சாப்பிடுவீங்க, திருப்தியா உட்காந்து சாப்பிடுவீங்க. கர்த்தரை நம்புறவங்களுக்கு அதுதான். என்ன எனக்கு ஹைதராபாத் பிரியாணியா கிடைச்சிச்சு, தம் பிரியாணியா கிடைச்சிச்சு, அல்லது என்ன ராஜா விட்டு உணவா கிடைச்சிச்சு, அப்படி இல்லை. எனக்கு என்ன சாப்பாடு கிடைக்குதோ அந்த சாப்பாடை நான் திருப்தியாய் சாப்பிட முடியும். இன்னைக்கு எவ்வளவு பேர் பழைய சோறு சாப்பிட முடியாது தெரியுமா? சாப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு உடனே உடம்புக்கு ஒத்துக்காது, வியாதியா மாறிடும். சில பேருக்கு சோறே சாப்பிடக்கூடாது. சோத்து ஒரு பருக்கையை ஆசைக்கு கூட எடுத்து என்ன பண்ணக்கூடாது, வைக்க கூடாது. மருத்துவர்கள் சொல்லுவோம் ஸ்டிக்கர் ஓட்டிக்கோ வாயில அப்படின்னு. ஆனா உங்களுக்கு எனக்கு அப்படி ஏதாவது சொல்லியிருக்காங்களா?
உன் தேவையான அளவு, அதுக்குன்னு அள்ளி கட்டி என்ன பண்ணாத, வியாதியை பரப்பிக்காத அப்படின்னு சொல்லியிருக்கு. ஃபாதர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தார், உன் கையை எடுத்து இப்படி வைக்கணும், இந்த வயிற்றுல விளது தான் சாப்பிடணும், இதுக்கு மேலே உள்ளதெல்லாம் என்ன பண்ணணும், கேப் விட்றணும். ஊழிய பயிற்சி அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருந்தார். இந்த அரை வயிறு தான் என்ன பண்ணணும், சாப்பிடணும். அப்படியெல்லாம் என்ன பண்ணக்கூடாது. சில ஆட்கள் அப்படின்னு விட்டுட்டு குலுக்கிட்டு மறுபடியும் ஒரு 10 கையை உள்ள வைப்பாங்க. அப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது. அது சொன்னார், ஊழியத்தை நிமித்தம் ஒரு வீட்டுக்கு நீ போகிற போது அவர்கள் கொடுக்கறத சாப்பிட்றதுக்கு உனக்கு இடம் இருக்கணும். நான் வீட்டிலேயே என்ன பண்ணேன், ஃபுல்லாக கட்டிட்டு வந்துட்டேன், அவங்க கொடுத்ததை உள்ள வச்சோடனே அங்கேயே வாந்தி எடுத்துடக்கூடாது. அப்படிலாம் புரியுதா? ஸோ அப்போ என்ன இருக்கு, எதை சாப்பிட்டாலும் அளவா சாப்பிட்றதுக்கு கர்த்தர் எனக்கு பலன் கொடுக்கிறார். அப்படி இல்லை அப்படின்னா அது ஒரு விதமான சாபம். ஆமே, நம்ம வேணும்னா இதை சாப்பிட வேண்டாம், இதை சாப்பிட்டா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஒருத்தங்க என்ன பண்ணக்கூடாது, லிஸ்ட் எழுதி கொடுக்கக்கூடாது. நீ இந்த சோறு திங்கக்கூடாது, நீ இதை திங்கக்கூடாது, நீ இதை திங்கக்கூடாது, அப்படி தின்னா நீ செத்து போயிடுவேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவங்ககிட்ட சொல்லணும், இது நான் திங்கிறேன், ஜாவனா பாருங்க, சாக மாட்டேன். ஏன் அப்படின்னா இது கர்த்தருடைய ஆசீர்வாதம். எப்போ சாப்பிடுவேன் அப்படின்னா நேரங்கட்ட நேரத்தில் கண்டதையும் அள்ளி மயிர் முட்டை தின்னு. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாத்தி கட்டி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சோறை குவியலாக வாங்கிக்கிட்டு அப்படியே பிரிப்பாங்க. இது சாம்பாருக்கு, இது ரசத்துக்கு, இது மோருக்கு, இது கார குழம்புக்கு, இது இந்த குழம்புக்குன்னு பிரித்து அப்படியே ஊற்றி ஊற்றி அப்படியே அப்படியே மொத்தமாக தள்ளி வச்சுக்கிட்டு அடிப்பாங்க. அப்படியே அடித்தா நிச்சயமாக என்ன பண்ணும், பிரச்சனை வரும். சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் குழம்போட எந்திரிச்சிட்டீங்க, ரசம் இருக்குது, மோர் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படிம்பாங்க. நான் சொல்றது எல்லாம் இருக்கட்டும், ஆனால் என் வயிற்றுல என்ன இல்லை, இடம் இல்லை. என் வயிற்றுக்கு விளது தான், இதுக்கு மேலே போட கூடாது, போட முடியாது. இல்லை போடலாம், அமிக்கி இமிக்கி குலுக்கி எந்திரிச்சு 4 குதி குதிச்சுட்டு போடலாம். ஆனால் என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. அதான் சொல்லியிருக்கு பாருங்க, இந்த பாவத்தினுடைய ஒரு காரியம் உங்களுக்குள்ள சாப்பாடுல ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது நீங்க பண்ணிக்கிறது வேற, நீங்க சாப்பாடுல கட்டுப்பாடு விதிச்சுக்கிறது வேற. உங்களுக்கு இதை சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய சாபத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. ஆரம்ப நாட்கள்ல நான் மருத்துவமனைக்கு போகையில் ஒரு டாக்டர் சொன்னார், ஸ்வீட்டு சாப்பிடக்கூடாது, ரூட்டு சாப்பிடக்கூடாது, ஃப்ரூட்டு சாப்பிடக்கூடாதுன்னார். அவருக்கு தெரிஞ்சதை சொல்லிவிட்டார். நான் ஒன்றே யோசித்தேன், ஸ்வீட்டு சாப்பிடக்கூடாதுன்னா நிறைய காய்கறி எல்லாத்துலேயுமே பழம் எல்லாத்துலேயுமே இனிப்பு இருக்கு. 2வது ஃப்ரூட்டு சாப்பிடக்கூடாது, அதுக்கடுத்து ரூட்டு சாப்பிடக்கூடாது. நம்ம தான் பூமிக்கு உள்ள விளையிறது ரூட்டு சாப்பிடக்கூடாது, பூமிக்கு வெளியில் விளையிறது ஃப்ரூட்டு சாப்பிடக்கூடாது, செயற்கையாய் கொண்டு வரக்கூடியது ஸ்வீட்டு, அதையும் என்ன பண்ணக்கூடாது. அப்ப என்னத்தை தாயா சாப்பிடணும். அதுக்கப்புறம் தான் ஒரு டாக்டர் சொல்லும்போது சொன்னாரு, அது அந்த நாட்கள்ல அறியாமையில சொன்ன காரியங்கள். நீங்க இதை ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, ஃப்ரூட் சாப்பிடக்கூடாது, ரூட் சாப்பிடக்கூடாது எல்லாம் கிடையாது. எதை சாப்பிட்டாலும் அளவா சாப்பிடணும். ஸ்வீட் சாப்பிட்றேன்னு 1 கிலோ ஜாங்கிரியை வாங்கி அடிச்சிடக்கூடாது. ஃப்ரூட் சாப்பிட்றேன்னு 1 கிலோ ஃப்ரூட்டை வாங்கிட்டு ஒரே நேரத்தில் என்ன பண்ணக்கூடாது, அடிச்சிடக்கூடாது. ரூட் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு எல்லாம் வேறா சாப்பிட்றேன்னு வெறும் வேறு கேரட்டு முள்ளங்கி என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் பீட்ரூட்டுன்னு வாங்கி 3 நேரமும் அதையா தின்னுடக்கூடாது. அது ரொம்ப உடல்ல இருக்கக்கூடிய தண்ணி சத்தெல்லாம் வெளில கொண்டு போயிடும், சீக்கிரம் செத்து போயிடுவேன் அப்படின்னு. நீங்க என்ன பண்ணணும், ஒரு டயட்டை நீங்க ப்ராப்பரா நீங்க சாப்பிட பழகி கொள்ளணும். எதையுமே இதை திங்கக்கூடாது, எனக்கு வியாதி அப்படின்னு நீங்க நினைக்க கூடாதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் பைபிளை படிக்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, இந்த காரியத்தை சொல்லி கொடுத்தாரு, இந்த உணவை சாப்பிட விடாம பண்றது ஒரு சாபம். அது சில மருத்துவர்கள் மூலம் கூட என்ன பண்ணும், நம்மளுக்கு சொல்லப்படும். இதெல்லாம் ரொம்ப கவனமா என்ன பண்ணணும், நாம கையாள வேண்டியதா இருக்கு. அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 3வது பாருங்க, உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் சபிக்கப்பட்டிருக்கும். அதாவது ரீப்ரொடியூஸ்,
பெருக்கம். ஆடு மாடு நாய் கோழி இது எல்லாமே மனுஷன் எல்லாத்துலேயும் பிளாக் வரும். இது ஒரு சாபம், பைபிளில் சொல்லியிருக்கு. இது இந்த சாபத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குறதற்கு நம்ம என்ன பண்ணணும்? மனம் திரும்புதல்னு ஒன்று இருக்கு, சுவிசேஷம் சொல்லி இருக்கிறோம். அந்த சுவிசேஷம் என்னென்னத்தை இலக்க பண்ணுது அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். அந்த செய்தியிலிருந்து நீங்க எடுத்து என்ன பண்ணணும்? நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த அப்படின்னு அது மாதிரி உங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த காரியத்திலிருந்து எடுத்து நீங்க இதை அப்ளை பண்ணி உங்க வாழ்க்கையில மனசும் மாம்சமும் விரும்புகிற எல்லாத்தையும் அனுமதிக்காம கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வரும்போது இந்த மாம்ச மரணத்திலிருந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஆத்தும மரணத்திலிருந்து என்ன பண்ணலாம்? நாம ஜெயிக்கலாம், விடுவிக்கப்படலாம். அதுக்கு தான் சொல்றாரு பாருங்க. அப்ப இந்த பெருக்கம் வரணும் அப்படின்னா நீங்க மனம் திரும்பணும். யாராவது ஒருத்தங்க ஜெபம் பண்றதுனால இது உங்களுக்கு நடக்காது. பைபிள் அப்படி சொல்லலை. இப்ப நான் உங்களுக்கு ஜெபம் பண்றதுனால இந்த சாபம் போயிடும் அப்படி சொல்லலை. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். ஆமே, மனம் திரும்பி இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த சாபம் வர்றதுக்கு என்ன காரணம்னு இதே உபாகம புத்தகத்துல எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அதை கண்டுபிடிச்சு அதுல இருந்து மனம் திரும்பி நீங்க என்ன பண்ணணும்? தேவனோடு ஒப்புரவாகணும். ஒப்புரவாகும் போது இந்த காரியம் நடக்கும். நீங்க ஆதி ஆகமத்துல பாத்தீங்கன்னா நீங்க அங்க இருந்து புறப்பட்டு வருகிற போது ஒரு சூழல்ல எல்லாரும் எங்க போயிடுறாங்க? ஆபிரகாம் அவங்களோடு இருந்தாலும் எங்க போய் தஞ்ச போகிறாங்க? சொல்லுங்க. ஆகாரம் எந்த இடத்துல கொடுத்தாங்க? அப்பா சோதரம். இப்ப எகிப்துக்கு போறது தேவனுடைய பிளான் இல்லை. இவங்க வர்ற வழியில பஞ்சத்தை இது பண்றதுக்காக என்ன பண்றாங்க? எகிப்துக்குள்ள போயிடுறாங்க. இப்ப எகிப்துக்குள்ள போய் இங்க ஆபிரகாம் சொன்ன பொய் என்ன? மனைவியை சகோதரின்னு சொன்னான். அதனால அந்த ராஜாக்களும் அங்க இருந்தவர்களும் பழைய நியமனத்தின்படி என்ன பண்ணலாம்? திருமணமாகாத ஒரு பெண்ணை அவங்களுக்கு அதாவது வருமானமும் பலமும் இருந்துச்சுன்னா அவங்க திருமணம் பண்ணி கொள்ளலாம். அவன் சகோதரின்னொன்னா உங்களை கொண்டுட்டு போயிட்டாங்க. ஆனா உண்மையில என்ன கிடையாது? சகோதரி கிடையாது. உடனே கர்த்தர் ஆபிரகாமையும் சாராளையும் விடுவிக்கிறதற்காக அந்த தேசத்துல என்ன பண்ணாராம்? கற்பத்தின் கனியை அடைச்சாராம். அங்க எதெல்லாம் பெருகல அப்படின்னா ஒண்ணுமே பெருகல. ஆடு மாடு அவங்க வச்சிருந்த எல்லா விலங்குகள், ஊர்வன பரப்பன, மனுஷன் மனுஷி, வேலைக்காரன் வேலைக்காரி, ராஜா வீட்டில் எங்கேயுமே நல்ல பிள்ளை பறக்கவே இல்லை. கற்பத்தின் கனி அடைக்கப்பட்டுருச்சு. அப்பதான் ராஜா கண்டுபிடிக்கிறான், ஆகா கடவுளுக்கு விரோதமா ஏதோ பாவம் செஞ்சிட்டோம் சொல்லி. அப்புறம்தான் கண்டுபிடிக்கிறான் இது அவன் மனைவி. அப்பதான் சொல்றான் இது உன் மனைவியா இருக்க இவ்வளவு பெரிய பொல்லாப்பை எங்களுக்கு செஞ்சது என்ன? அதுக்கு இவன் அப்பையும் சப்பக்கட்டு தான் கட்டுறான். ஒரு வகையில எனக்கு சகோதரி, ஒரு வகையில எனக்கு மனைவி அப்படின்னு. இப்ப இந்த ஒரு வகை பேச்செல்லாம் கிடையாது. இப்ப கரண்டா யாரு? அதுதான் பேச்சு. அந்த மாதிரி உங்கள் சந்ததியிலேயோ உங்கள் காரியங்களிலேயோ இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருந்தா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நாயிலிருந்து கோழியிலிருந்து வேற எதுவுமே என்ன பண்ணாது? விவசாயத்திலிருந்தும் வர முடியாது. கடை வச்சா அதுல பெருக்கம் பார்க்க முடியாது. பிசினஸ் வச்சா அதுல பெருக்கம் பார்க்க முடியாது. இந்த மாதிரி இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? அதிலிருந்து மனம் திரும்பி அந்த சாபத்தை நீங்கள் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்யணும். நானும் என் முன்னோர்களும் பாவம் செய்தோம். மிகவும் அறிக்கை செய்கிறார். அதுக்காக ஐயோ என்ன பாவம்னு தெரியலையே, எங்க தாத்தா செஞ்சாரா, முப்பாட்டன் செஞ்சாரா, யாரு செஞ்சாருன்னு தெரியலையே, இந்த சாபம் தான் எனக்குள்ள இருக்கா, இப்படி போட்டு குழப்பிக்கிறவெல்லாம் வேண்டாம். ரொம்ப சிம்பிளா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நானும்
என் முன்னோர்களும் உமக்கு விரோதமாக என்ன பண்ணோம்? பாவம் செய்தோம். நெகேமியா ஜெபம் அழகா ஒரு ஜெபம் பண்ற, நிறைய ஜெபங்கள் எழுதப்பட்டிருக்கு அப்படி. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய தெளிவாக இந்த காரியத்தை தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும். அப்போ அந்த சாபத்தின் காரியங்கள். அதுக்கடுத்து சொல்றார், உன் வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். பிரயாண சாபம். சில பேருக்கு பிரயாணங்கிறது ஒரு பயங்கர பயம் நிறைஞ்சதா இருக்கும். அவங்களால நிம்மதியாக பிரயாணமே பண்ண முடியாது. அது ஒரு சாபம். அந்த சாபத்திலிருந்து என்ன பண்ணணும்? விடுதலை ஆகணும். நீங்கள் நிம்மதியாக ஜெபம் பண்ணிட்டு பஸ்ஸில் ஏறி உட்காந்தா என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணிட்டு காரில் ஏறி உட்காந்துட்டீங்களா, நிம்மதியாக கர்த்தர் என்னை போக வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்ப்பார், நல்ல ஞானம் கொடுப்பார் டிரைவருக்கு அப்படின்னு என்ன பண்ணணும்? நம்பணும். அப்படி இல்லாமல் ஐயோயோ முட்டிட்டோம் ஊன்னா பஸ் ஒழுங்காக போய் சேர்ந்துடும், நீங்கள் போக மாட்டீங்க. நிறைய பேர் போகிற பஸ்லேயே ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடுறாங்க. ஏன் அப்படின்னா இதுதான் பிரச்சனை. பஸ்ஸில் செத்து போயிடுறாங்க, ட்ரெயினில் செத்து போயிடுறாங்க நிறைய பேர். சமீபத்தில் கூட ட்ரெயினில் சென்னைக்கு வந்து கொண்டிருந்த ஒருவர் வழியிலேயே செத்து போயிட்டார். ட்ரீட்மெண்ட்டுக்காக சென்னை வந்தவர், சின்ன வயசு தான். பிரயாணத்தில் என்ன இல்லை? பாதுகாப்பு இல்லை, பிரயாணத்தில் ஆசீர்வாதம் இல்லை, அது ஒரு சாபம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? பிரயாணத்தை சமாதானமாய் பண்ண பழகணும். முதல்ல ஒரு சைக்கிளில் போறீங்களா, ஜெபம் பண்ணிட்டு அதை பத்திரமா நான் போய் சேருவேன், ஆண்டவருடைய கையில் ஒப்பு கொடுத்துட்டேன்னு போகணும். ஒரு 2 வீலர் ஓட்டுறீங்களா, முட்டிட்டா மோதிட்டா, நான் ஏற்கனவே சொல்லும்போது சொல்லியிருக்கேன், நான் போகிற இது முட்டிருச்சுன்னா அப்படின்னு ஒரு விசுவாசம் இருக்கும். முட்டினாலும் கர்த்தர் என்னை காப்பார் அப்படி ஒரு விசுவாசம் இருக்கும். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்? முட்டை விடுவார். ஃபர்ஸ்ட் விசுவாசத்தை நிறைவேற்றுவார், முட்டிரும். அப்புறம் செகண்ட் விசுவாசத்தை காப்பார். என்ன? உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, உங்கள் வாகனம் நொறுங்கி போயிடும். அதனால நான் சொல்றது ஒரே விசுவாசம் வச்சுக்கிறேன். உங்க பிரயாண ஆசீர்வாதம் இது யாருக்கு? கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதவங்களுக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சிட்டா முடிஞ்சு. உங்க பிரயாண ஆசீர்வாதமா வந்துடும். உங்க வருகையும் ஆசீர்வாதம், உங்க போகையும் ஆசீர்வாதம். ஆமே. உங்க வருகையும் அப்படி இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். உங்க போகும்போதும் நீங்கள் ஆசீர்வாதமா போவீங்க. அதை தான் ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கடுத்து பாருங்க, என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியைகளின் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டு போய் அழியும் மட்டும் நீ கையிட்டு செய்கிறவற்றில் எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வர பண்ணுவார். அப்படி இருக்கு. அப்ப அந்த பாவம் என்னத்தை கொண்டு வரும் அப்படின்னா, இங்க சொல்றாரு பாருங்க, கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கொண்டு வருவார். அப்ப பிசினஸ் என்ன பண்ணாது? விருத்தி அடையாது. தொழில் விருத்தி அடையாது. அவங்களால ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க முடியாது. இந்த வருஷம் ஆண்டவர் தொடங்கும் போது சொன்னார், உங்களுக்கு தனித்தனியா பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவேன்? உதவி செய்வார் அப்படின்னு. புரியுதா? உங்களை என்ன இல்லை, இன்னுமே நீங்க வேலை செய்கிற ஒரு ஆளா இல்லாம ஓனரா மாறுவீங்க அப்படின்னு வாக்கு கொடுத்தார். அதை நம்பினவர்கள் ஓனரா மாறியாச்சு. நம்பாதவங்க இன்னும் ஓனரா என்ன பண்ணல, மாறல. என்ன பிரச்சனை அப்படின்னா நம்பிக்கை. கர்த்தர் சொன்னால் என்ன பண்ணுவாரு? செய்வார். இல்லை நான் என்னத்தை செஞ்சு, நான் என்னத்தை போய், நான் என்னத்தை பார்த்து நான் பண்றதெல்லாம் டெவலப் ஆகுமா அப்படின்னா, அப்போ உங்களுக்கு எது மேல நம்பிக்கை இல்லை? கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லை. அப்ப நீங்க கையிட்டு செய்கிறதை எப்படி கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிக்க முடியும்? ஆசீர்வதிக்க முடியாது. அதனாலதான் சொல்றாரு, அதுல சாபமும் சஞ்சலமும் இருக்கும். அப்ப கர்த்தர் மேல நம்பிக்கையா, ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் அதுல என்ன இருக்கணும்? நம்பிக்கையா இருக்கணும். ஆமே. நீங்க பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் சைடு நினைக்கிறேன், ஒருத்தர் பனைமரத்தினுடைய பொருள்கள்ல இருந்து மதிப்பு கூட்டு பொருள் ஆரம்பிச்சார். அப்படிதான் நிறைய அதுல இருந்து கருப்பட்டி, வெல்லம், அந்த சர்க்கரை, இது மாதிரி பனை ஓலைகள் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்தியாவிலேயே
இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிசினஸ் ஓனர் ஆயிட்டார் அவர். புரியுதா? அவர் சொல்லும்போது சொல்றார், தமிழ்நாட்டில் 50,000 மரம் இருக்குதான், பனை மரங்கள். அதில் 5,000 பனை மரத்திலிருந்து எடுத்தாவே நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையான சர்க்கரைகள், வெல்லம் இதெல்லாம் என்ன பண்ணிடலாமா, செஞ்சிடலாமா, போதுமானதை கொண்டு வந்துடலாமா. நம்மளுக்கு புதுசா வெள்ளை சர்க்கரை, அந்த சர்க்கரை, இந்த சர்க்கரைலாம் என்ன வேண்டியதில்லை, தேவையில்லை. நம்மளத்தில் இருக்கிற நீர் வளத்திலிருந்து உப்பு தயாரிச்சாவே போதும். இந்த உப்பு, கல் உப்பு, அந்த உப்பு, இந்த உப்பெல்லாம் என்ன இல்லை, கருப்பு உப்புலாம் தேவையில்லை. நம்மளுக்கு தேவையானது எங்கே இருக்குது? நம்மளுடைய தமிழகத்தின் நீர் வளத்திலேயே இருக்குது. இதை விட்டு வெளியில் கொண்டு போய் ஏன் செய்ய ஆரம்பித்தாங்கன்னா, நம்மளுக்குள்ளே அந்த வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை அவங்க பார்க்கல. அதுக்குள்ளேயே இருக்காங்க, அந்த சின்ன அளவிலேயே இருக்கிறாங்க. அது இவங்க செய்கிற தொழிலுக்கு ஏதோ விரோதமாக எழும்புறது மாதிரி இருக்கு. இதெல்லாம் சாபம். அப்படிதான் ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், இதிலிருந்து நீ என்ன பண்ணணும், விடுதலை ஆக வேண்டிய அவசியமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாய் அப்படி சொன்னார். அப்படியே நீங்க படிங்க, நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 12வது வசனத்துக்கு வந்துருங்களேன். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 12வது வசனம். மனுஷனுக்கு அதன் முடிவோ மரண வலிகள். அப்ப மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி அப்படின்னு இருக்கு. உங்க தனிப்பட்ட உங்க விருப்பத்தில் இது நல்லது அப்படின்னு தோன்ற முடிவை நீங்க எடுக்கக்கூடாது. கர்த்தருக்கு இது செவ்வையானதா அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும், வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். அப்படி ஒப்பிட்டு பார்க்காம நானா அவனா, இன்னைக்கு நிறைய பிரச்சனை அப்படிதான். புரியுதா? நானா அவனான்னு பார்த்துறேன், பெருசா நான் பெருசா, அவ்வளவுதான். எங்க நீயும் பெருசு கிடையாது, நானும் பெருசு கிடையாது. கர்த்தரே பெரியவர். ஆமென். கர்த்தரே ராஜரீகம் பண்ணுகிறவர், கர்த்தரே தலைமை. அவர் நம்மளுக்கு விரும்பணும். அதான் சொல்றாரு, மனுஷனுடைய செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ என்னது, மரண வலி அப்படி சொன்னார். அப்போ ஒரு மனிதனுக்குள்ள மரண வலியை உண்டாக்கக்கூடியது மனுஷனுடைய செம்மையான காரியமாய் இருக்குது அப்படின்னு பைபிள் சொல்லுது. இன்னொரு வசனத்தை கூட நீங்க அப்படியே படிங்களேன், எடுத்துக்கோங்க. யோவான் 8வது அதிகாரம் 34வது வசனம். யோவான் 8:34. இங்க சொல்லும்போது சொல்றாரு, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமை. அந்த பாவத்திலிருந்து அவனை வெளியில வரவே விடாது. இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே போகுமே வெளிய, அவங்கள என்ன பண்ணாது, அந்த பாவத்தை விட்டு வெளியில வர விடாது. ஒரு இடத்துல திருடி சந்தோஷத்தை பார்த்தவன் அவன் திருட்டுல இருந்து வந்துட மாட்டான் வெளியில. நீங்க பெரிய பெரிய திருடங்க மாட்டிக்கிறாங்களே, அவங்கெல்லாம் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஆரம்பத்துல சின்னதா திருடனே சார், அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து என்ன பண்ணிடுச்சு, இவ்வளோ திருடி இருக்கே என்னடா பண்ண அப்படின்னா அதெல்லாம் என்னன்னு தெரியாது. எல்லாம் இருக்கும், ஆனா என்ன பண்ண முடியாது, திருடாம இருக்க முடியாது. அவனுக்கு கையெல்லாம் அரிக்கும். ஏன் அப்படின்னா அவன் அதுக்கு அடிமை ஆயிடுறான். இப்ப தன்னிறைவு அடைஞ்சிருப்பான் திருடி திருடி. இப்போ அவனுக்கு வீடு இருக்கும், கார் இருக்கும், என்னென்ன இருக்குதோ எல்லாம் இருக்கும், கோட்டு சூட்டுன்னு ஒரு மாதிரி பெரிய லக்ஸுரியா பணக்கார மாதிரி தெரியுவான். ஆனாலும் அவன் திருட விட மாட்டான். ஏன்னா அவனுக்கு அடிமை ஆகிருது. அது மாதிரிதான் ஒவ்வொரு பாவ பழக்க வழக்கங்களும் மனுஷனை என்ன பண்ணுது, அடிமையாக்கி வச்சிருது அப்படி சொல்லுது. அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திறான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறான் அப்படி சொல்லுது. அப்போ ஒரு வீட்டில் நிலைச்சிருக்காதவன் யாரு, கர்த்தருடைய சபையில நிலைத்திருக்காதவன் யாரு, ஒரு குடும்பத்தில் பெற்றோரோடு நிலைத்திருக்காதவன் யாரு,
ஒரு கணவன் மனைவியோடு நிலைத்தில்லாம பிரிஞ்சு போறவங்க யாரு அப்படின்னா பைபிள் சொல்லுது அடிமையானவன், அடிமையானவள் அப்படி சொல்லுது. என்னத்துல அடிமை அப்படின்னா ஏதோ ஒரு பாவத்துக்கு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அடிமையா இருப்பாங்க. அவங்க எங்க இருக்க மாட்டாங்களா, வீட்டில் நிலைத்து இருக்க மாட்டாங்க. அடிமையா இருக்கிற ஆளு பாருங்க வீட்டை விட்டு ஓடிரும். வீட்டில் அவங்களால நிலைச்சிருக்க முடியாது, தன் சொந்த சபையில் அவங்களால இருக்க முடியாது, சமுதாயத்துல தலை நிமிர்ந்து அவங்களால இருக்க முடியாது. அங்க பின்னாடி என்ன இருக்கும்னா அடிமைத்தனத்தின் ஒரு ஆவி இருக்கும். அப்ப இந்த அடிமைத்தனத்தின் ஆவிய முதல்ல நீங்க என்ன பண்ணணும், உங்களை விட்டு துரத்தணும். ஆமே, உங்களை விட்டு துரத்தணும். அப்ப அந்த அடிமைத்தனத்தின் ஆவியை துரத்தினாதான் நீங்க வீட்டில் நிலைச்சிருக்க முடியும், உங்க குடும்பத்துல நிலைச்சிருக்க முடியும், உங்க கணவனோடு, உங்க மனைவியோடு, உங்க பிள்ளைகளோடு, உங்க சபையோடு, உங்களுடைய சமுதாயத்தோடு நீங்க நிலைத்து இருக்கணும். அப்படின்னா ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிற நீங்க அந்த அடிமைத்தன ஆவியிலிருந்து விடுதலை ஆகி மரண வழியில நடந்து போய்கிட்டு இருக்க நீங்க அந்த வழியை விட்டு வெளியில வரணும். எல்லாம் எழுப்பி நின்று கண்களை மூடி நாம் அப்படியே ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த நாளில் இந்த மரண வழியின் காரியங்களை நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். நல்ல தெளிவாக அந்த காரியங்களை நாம் நிறைய காரியங்களை தியானிச்சிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஒரு அடிமைத்தனம், ஒரு பாவம், ஒரு பூரணப்பட்டு மரணங்கிற அந்த பாதையில் நம்மளை கொண்டு போகும். அந்த மரண பாதையிலிருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் திருச்சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த திருச்சபை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது என்ன அப்படின்னா, உங்கள் மரண பயத்திலிருந்து, உங்கள் அடிமைத்தன ஆவியிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படணும். உங்கள் மேலே கர்த்தர் சந்தோஷத்தை வைக்கணும், நீங்கள் சமாதானத்தோடு இருக்கணும். நீங்கள் நான் படுத்து கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். என் போக்கையும் என் வருத்தையும் இதை முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் அப்படி சொல்லி நீங்கள் சொல்லணும். இஸ்ரவேலின் தேவன் என் முன்னின்று காக்கிறார், கர்த்தர் என் பின்னாக நின்று காக்கிறாரு. என் போக்கையும் வரத்தையும் காக்கிற தேவன் என் எல்லா பகுதியிலும் இருந்து என்னை காக்கிறாரு அப்படி சொல்லணும். அதுக்கடுத்து பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவங்க, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆனவங்க, அவங்களோட வீட்டில் சாப்பாடு குறைவே இருக்காது, அவங்க வீட்டில் எண்ணெய் குறையாது, மாப்பு செய்கிற தொட்டி குறையாது, இன்னைக்கு நம்ம சொன்னோன்னா அரிசி பானை குறையாது, மளிகைகள் குறையாது. அப்படி குறையாம இருக்கும்படி கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். அடுத்து சொல்லியிருக்கு, நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உன்னையும் உன் மிருக ஜீவன்களையும் உன் இனப்பெருக்கங்களையும் உனக்கு உண்டான யாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அதை வர்த்திக்க பண்ணுவார், அதை பெருக பண்ணுவார் அப்படி சொல்லியிருக்கு. அப்போ ஒரே காரியம், எங்க பெருக்கம் தடைபடுதோ, எங்க ஆசீர்வாதம் தடைபடுதோ, எங்க அடிமைத்தனத்தின் ஆவி தொடர்ந்து அந்த அடிமைத்தனத்தையே யோசிச்சுக்கிட்டு இருக்க வைக்குதோ, அதிலிருந்து விடுதலை ஆக்குகிறதற்கு தான் கர்த்தர் இந்த நாளில், இந்த நேரத்தில், இந்த அடிப்படை உபதேச காரியத்தினுடைய 5வது பாகமாய் உங்களோடு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அறிமுகத்தோடு சேர்ந்து 5வது பகுதியாக உங்களுக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன். இந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களை மீட்கணும். உங்கள் அடிமைத்தனம் என்ன? உங்கள் மனம் விரும்புகிறதையும் உங்கள் மாம்சம் விரும்புகிறதையும் நீங்கள் முக்கியத்துவப்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா, மற்றவர்கள் சொல்லுகிறதை கேட்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா நீங்கள் விடுதலை ஆகணும். ஏதேன் தோட்டத்தில் இன்னொரு 3வது நபர் பேசும்போது அந்த சத்தத்தை கேட்காம நேரடியாக ஆதாம வந்து கூட்டிட்டு போயிருந்தான்னா இந்த பிரச்சனை வரவே வராது. எங்க பேசணுமோ அங்க விட்டுட்டு, யாருக்கிட்ட நிற்கணுமோ அதை விட்டுட்டு, கர்த்தரை எப்படி சார்ந்து இருக்கணுமோ அதை விட்டுட்டு, அடிமைத்தனத்தின் ஆவியினால மீண்டும் 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 நீங்களும் உங்கள் வீட்டாரும் உங்களை சார்ந்தவர்களும் கர்த்தருக்கு விரோதமான அடிமைத்தனத்தில் நீங்கள் நிலைத்திருக்கிறது தேவனுக்கு விருப்பமில்லை. எனவே இந்த நாளில் கர்த்தர் உங்களை விடுவிப்பாராக. உங்கள் சாபங்களிலிருந்து கர்த்தர் விடுவிப்பாராக. உங்கள் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுவிப்பாராக. உங்கள் பெருக்கங்களில் ஏற்பட்டிருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாற்றும்படி கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வாராக.
உங்கள் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்கள் பெருக்கங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்கள் மிருக ஜீவன்களின் பெருக்கங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்கள் தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வர விரும்புகிற ஆண்டவரே, எனக்கு நீங்க முன்குறித்து காட்டுங்க. எதிலிருந்து நான் வெளியில வரணும்னு காட்டுங்க. என் மனசு விரும்புகிறதையும் என் மாம்சம் விரும்புகிறதையும் நான் இனி செய்ய மாட்டேன். மனம் விரும்புகிறபடி மாம்சம் விரும்புகிறபடி செஞ்சோன்னா அது மரணத்தின் வழி, மரணத்துக்கு ஏதுவான கண்ணி அப்படிலாம் சொல்லி இருக்கு. அப்படிப்பட்ட கண்ணியில நான் அகப்பற்றக்கூடாது ஆண்டவரே. அப்படியா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. கர்த்தர் இந்த நாளில் உங்களை விடுவிக்கட்டும். கர்த்தர் இந்த 10வது மாதத்தில் கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிற அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து விடுதலை ஆக்கி சந்தோஷத்தினாலும் களிப்பினாலும் உங்கள் வீட்டிலே ஆனந்த சத்தம் உண்டாகட்டும். உங்கள் குடும்பங்களிலே களிப்பு உண்டாகட்டும். கர்த்தரை துதிக்கிற துதி உங்கள் வீடுகளிலே உண்டாகட்டும். கர்த்தர் உங்களிலே மகிமை அடையட்டும். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம்னு சொல்லி சந்தோஷத்தோடு தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். எல்லா விதத்திலும் தேவ சமூகம் உங்களை நடத்தட்டும். நற்காரியங்களினாலே தேவன் உங்களை நல்வழிப்படுத்தட்டும். இப்படிப்பட்ட அடிப்படை காரியங்களை கர்த்தாவே எனக்கு சொல்லிக் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த 9 மாதங்கள் முடிந்து 10வது மாதம் தொடங்கி இந்த 5 நாள் மட்டும் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு மீண்டும் ஒரு விசை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயற்கைக்கு நீர் ஆண்டவராக இருக்கிறீர். இயற்கை ஆண்டவரே எல்லா இடத்திற்கும் பாதுகாப்பாக இருப்பதாக. இந்த நாட்களில் அதிகமாய் ஆண்டவரே இந்த பகுதியில் ஈரோடு அந்த பகுதிகளில் எல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்குப்பா. ஆண்டவரே, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அணைகள் நிரம்பி தண்ணீர் திறக்கப்பட்டு வெள்ள அபாயம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த பகுதியில் இருக்கிற மக்களை எல்லாம் கர்த்தர் காப்பீராக. ஆண்டவரே, அளவாய் மழை பெய்யட்டும். தேவையில்லாத இடங்களில் மழை நிற்கட்டும். தேவையான இடங்களில் மழை பெய்யட்டும். ஆண்டவரே, எங்க மழை பெய்யணும், எங்க பெய்யக்கூடாது, எங்க மின்னல் அடிக்கணும், எங்க மின்னல் அடிக்க கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய கரங்களுக்குள்ள அடக்கி வைத்திருக்கிறவரே, அதை ஏற்ற இடங்களில் அவைகளை பெய்ய பண்ணுவீராக. எங்களுக்கு கொடுத்த நல்ல மழைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் நீர்நிலைகளை உயர்த்தும்படி கர்த்தர் கொடுத்திருக்கிற மழைக்காக ஸ்தோத்திரம். ஆபத்தில்லாதபடி எங்க மாவட்டத்தை கர்த்தாவே நீர் காத்து ஆண்டவரே எங்க மாவட்டத்துக்கு தேவையான அளவு தேவையான இடங்களில் எல்லாம் ஆண்டவரே மழை உண்டாகட்டும். இன்னும் எங்கெங்கெல்லாம் மழை தேவையான காலங்களில் வறட்சியான காலங்களில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஏற்ற மழை உண்டாகட்டும். ஆண்டவருடைய விருப்பம் மட்டும் எங்கள் பகுதிகளில் நடக்கட்டும். நீர் எப்பொழுது மழை பெய்யணும், எப்பொழுது பனி பெய்யணும், எப்பொழுது வெயில் அடிக்கணுங்கிற காலங்களை நிர்ணயம் பண்ணினவரே, நீர் அப்படியாய் செய்து முடிப்பீராக. ஆண்டவரே, எங்கள் பகுதிகளில் விபத்துக்கு விளக்குங்க, கொள்ளை நோய்க்கு விளக்குங்க, திருட்டுக்கு விளக்குங்க. ஆண்டவரே, கற்பழிப்பு போன்ற கொடூரங்கள் நடக்காதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. மரண தற்கொலைகள் போன்ற மரண சத்த ஓலம் கேட்காதபடி, விபத்து மரணத்தின் சத்தம் கேட்காதபடி கர்த்தாவே பிள்ளைகளை பாதுகாப்பீராக. உன் நிமித்தம் அப்படி சொன்னீங்களே, எங்க நிமித்தம் எங்க மாவட்டத்தை கர்த்தாவே ஆசீர்வாதத்தின் வழியிலே கொண்டு வந்து கர்த்தர் செழிக்க பண்ணுவீராக. விக்கிரகங்களுக்கு விலக்கி, நாசமோசங்களுக்கு விலக்கி, பொல்லாப்புகளுக்கு விலக்கி, சாபங்களுக்கு விலக்கி, அடிமைத்தனத்துக்கு விலக்கி உம்முடைய பிள்ளைகளை மீட்டுக் கொள்வீராக. நீர் அப்படி செய்கிறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆம்.